Hello, dear children. Good morning to all. நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? Trust that you all are happy and in good health. So, students, in today's social class, we are going to see the remaining portion of your Unit 4 Atmosphere. Atmosphere-ஓட remaining portions தான் நம்ம பார்க்க போறோம். அதுல இன்னைக்கு Elements of Climate. நான் போன கிளாஸ்லேயே வந்து சொல்லியிருந்தேன் அந்த எலிமெண்ட்ஸ் ஆஃப் கிளைமேட்டில் நம்ம ஃபர்ஸ்ட் 3 செஷன்ஸ் பார்க்க போகிறோம் அதில் ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம் இனி போன கிளாஸில் என்னென்ன படிச்சிருக்கு ஞாபகம் இருக்கா எல்லாரும் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்குறது உண்டா பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அதில் கிளாரிட்டி ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம நேரில் இருந்து சொல்லி கொடுக்கறது வேற ஒரு மீடியம் வழியாக உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது வேற நேரில் இருக்கும்போது பல எக்ஸாம்பிள் சொல்லலாம் இன்னும் நான் டைம் எடுத்து நிறைய சொல்லி கொடுக்கலாம் அப்படி தானே பட் இந்த ஒரு ப்ராசஸில் நான் சொல்லி கொடுக்கும்போது இன்னும் உங்களுக்கு அது அப்ரோச் ஆகணும் ஒரு தடவைக்கு பல தடவை சொல்கிறது அந்த பாயிண்ட் பல தடவை ரெஜிஸ்டர் ஆகணுன்ற காரணத்துக்காக தான் நான் திருப்பி சொல்கிறேன் அகெயின் நான் அதே விஷயத்தை நான் முன்வைக்கிறேன் தயவு செஞ்சு புரிஞ்சு படிங்க அல்லது உங்களுக்கு இந்த போர்ஷன் எல்லாம் புரிஞ்சு படிக்காட்டி இதெல்லாம் காணாம மக்கப் பண்ணியே படிக்க முடியாது மக்கப் பண்ணி படிச்சீங்கன்னா 2 டேஸ்ல மறந்துடும் ஸோ புரிஞ்சு படிச்சீங்கன்னா அது லாஸ்ட் வரைக்கும் உங்க மைண்ட்ல இருக்கும் வித் தட் நாட் லெட் மீ ஸ்டார்ட் போன கிளாஸ்ல வந்து ஒரு சின்ன ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்திருந்தது ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு ஓசோன் இந்த கேஸஸோட சிக்னிஃபிகன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவம் என்னன்னு ஆக்சிஜனோட முக்கியத்துவம் என்ன நம்ம லிவிங் திங்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகணும்னா உயிருள்ள எந்த ஒரு உயிரினமும் எக்ஸிஸ்ட் ஆகணும்னா நம்ம ரெஸ்பயர் பண்ணணும் சுவாசிக்கணும் ஸோ அதுக்கு நம்ம சுவாசிக்கிறது எல்லா உயிரினங்களும் சுவாசிக்கிறது எக்ஸப்ட் ஃபார் பிளான்ஸ் தவிர பிளான்ஸ் இன்டேக் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் gives out oxygen but in night time அது மாறும் ஓகே அது ஒரு பெரிய டாபிக் பட் எக்ஸப்ட் பிளான்ஸ் எல்லாரும் இன்டேக் பண்ணக்கூடிய எல்லா உயிரினங்களும் இன்டேக் பண்ணக்கூடியது ஆக்சிஜன் தான் ஸோ லிவிங் திங்ஸ் டு எக்ஸிஸ்ட் அதான் ஆக்சிஜனோட மெயின் சிக்னிஃபிகன்ஸ் லிவிங் திங்ஸ் ரெஸ்பயர் பண்ணுறதும் உயிர் வாழ்றதுமே ஆக்சிஜன் இருக்கிறதுனால தான் நம்மளோட வளிமண்டலத்தில் 21% ஆஃப் ஆக்சிஜன் இருக்கிறதுனால தான் அந்த 21% ஆஃப் ஆக்சிஜனை யூஸ் பண்ணி தான் நம்ம எல்லாரும் ரெஸ்பயர் பண்ணுறோம் தென் கார்பன் டை ஆக்சைடு பிளான்ஸ் பிரீத் அண்ட் ப்ரிப்பேர் ஃபுட் கார்பன் டை ஆக்சைடு இருந்தால் மட்டும்தான் ஃபோட்டோசிந்தசிஸும் நடக்கும் அதே மாதிரி பிளான்ஸோட ரெஸ்பிரேஷனுக்கு வந்து தேவைப்படுறது கார்பன் டை ஆக்சைடு தான் தென் ஓசோன் ப்ரொடெக்ட் இது நான் ஆல்ரெடி உங்கள் அந்த ஆன்சர் கீழே கொடுத்துருந்தேன் இந்த ஒரு பாயிண்ட் ப்ரொடெக்ட் எர்த் ஃப்ரம் யூவி ரைஸ் போன கிளாஸ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அல்ட்ரா வயலட் ரேஸ்ன்னு ஒரு ரேஸ் இருக்குது சூரியன்ல இருந்து வரக்கூடிய என்ன கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் இல்லாத அதாவது எர்த்தோட பூமியோட நிலப்பகுதியில் அந்த ரேஸ் வந்து பதிச்சிடுச்சுன்னா மனுஷனுக்கும் வாழக்கூடிய உயிரினங்களுக்கும் எல்லாம் பல தீங்கு விளைவிக்கிறதுனால ஓசோன் லேயர் தான் நமக்கு அது ப்ரொடெக்டிவ் லேயராக ஒரு பாதுகாப்பு கவசமாக அமைஞ்சு அந்த அல்ட்ரா வயலட் ரேஸை பூமிக்குள்ள பதிய விடாம ப்ரொடெக்ட் பண்ணுது ஓகே ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் கிளாஸ்ல என்னென்ன படித்தோமா பயோஸ்பியர்னா என்னன்னு படித்தோம் அட்மாஸ்பியர்னா என்னன்னு படித்தோம் வளிமண்டலம் வெதர்னா என்னன்னு பார்த்தோம் வாட் இஸ் வெதர் வானிலை கிளைமேட் வெப்பநிலைனா என்னன்னு பார்த்தோம் அட்மாஸ்பெரிக் லேயர்ஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அட்மாஸ்பெரிக் லேயர்ஸ் என்னென்ன லேயர்ஸ் பார்த்தோம் ட்ராப்போஸ்பியர் ஸ்ட்ராட்டோஸ்பியர் மெசோஸ்பியர் தெர்மோஸ்பியர் எக்ஸோஸ்பியர் ஸோ அந்த இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் படிக்கணும் தென் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த இது கொஸ்டின் ஆன்சர் எல்லாம் இல்லை பட் அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் என்ன அதோட கண்டினியூஷன் மாதிரி தான் இன்னைக்கு கிளைமேட் எலிமெண்ட்ஸோடது தொடங்குது க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் தான் சன்ரைஸ் வந்து பூமியை நோக்கி வருது அண்ட் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி போகுது அப்படிதானே பூமியோட சர்ஃபேஸ்ல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி போகுது ஒரு சில ரேஸ் ஒரு சில அந்த ரேஸோட அந்த வெப்பத்தை வந்து கடத்தி அதாவது அதை ட்ராப் பண்ணி அது என்ன தக்க வைத்து கொள்கிறது ஒரு சில ஆக்சிஜனோ கார்பன் டை ஆக்சைடோ நம்ம அட்மாஸ்பேரிக் லெவல்ல இருக்கக்கூடிய லேயர்ஸ்ல இருக்கக்கூடிய கேஸஸ் வந்து அந்த வெப்பத்தை வந்து தக்க வச்சு ட்ராப் பண்ணி அது பூமியை வார்ம் ஆகுது ஸோ அதுதான் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் வெப்பம் ஜாஸ்தி ஆக ப்ரொடெக்டிவ் லேயர்ஸ் நம்ம ஒழுங்கா என்வாயர்மெண்ட்டை
பாதுகாக்கலைன்னா சுற்றுச்சூழலை பாதுகாக்கலைன்னா இந்த வார்மிங் கண்டிஷன் வந்து எக்ஸீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் அதோட பேசிஸில் தான் இன்னைக்கு எலமெண்ட்ஸ் ஆஃப் கிளைமேட்டில் டெம்பரேச்சருங்கிற டாப்பிக்கில் ஃபர்ஸ்ட் ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இன்னைக்கு கீழே பாருங்க, எவ்ரி ஒன் ஓப்பன் யுவர் புக், பேஜ் நம்பர் 175 ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்களா? ஸோ அதில் இன்னைக்கு உள்ள கிளாஸில் நம்ம எலமெண்ட்ஸ் ஆஃப் கிளைமேட்டில் டெம்பரேச்சர், ப்ரெஷர், விண்டில் வந்து டைப்ஸ் ஆஃப் விண்ட்ஸும் இருக்குது. டைப்ஸ் ஆஃப் விண்ட்ஸ் வந்து பின்னாடி கொஷின் ஆன்சர்லையும் இருக்குது. ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். அது நல்ல மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லாமே எலமெண்ட்ஸ் ஆஃப் கிளைமேட்டில் வந்து இது இல்லாமல் கிளவுட்ஸ் இருக்குது, தென் கிளவுட்ஸ் இருக்குது, ரெயின்ஃபால் இருக்குது. ரெயின்ஃபால் அண்ட் கிளவுட்ஸ் பற்றி நெக்ஸ்ட் கிளாஸில் தான் நம்ம பார்ப்போம். இன்னைக்கு நம்ம டெம்பரேச்சர் வெப்பநிலை பற்றி, ப்ரெஷர் அழுத்தம் பற்றி, விண்ட் காற்று பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கிளைமேட்னா என்ன நம்ம படித்தோம்? காலநிலை. ஸோ இந்த காலநிலையை சேஞ்ச் பண்ணக்கூடிய காரணிகள், ஃபேக்டர்ஸ், இந்தந்த எலமெண்ட்ஸ் தான் காலநிலையை நிர்ணயிக்கிறதோ சேஞ்ச் பண்ணுறதோ எல்லாமே. ஓகே, ஸோ ஒவ்வொரு டைம்லேயும் நமக்கு ஒவ்வொரு விதமான கிளைமேட் இருக்குது இல்லையா? வெதர் சீசன்ஸ் இருக்குது, கிளைமேட்ஸ் இருக்குது. இந்த கிளைமேட் சேஞ்ச்னால தான் உடம்பு சரியில்லாமல் ஆகுது அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம்ல, ஃபீவர் அடிக்கடி வருது. இப்போ என்ன கிளைமேட், திடீர்னு மழை பெய்யுது, அப்புறம் வந்து புயல் அடிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி டோட்டலி நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஸோ அதை அஃபெக்ட் பண்ணக்கூடிய மெயின் காரணிகள் தான் என்னென்ன உங்கள் புக்கில் பாருங்கள், பேஜ் நம்பர் 175 டெம்பரேச்சர், ப்ரெஷர், விண்ட், கிளவுட்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, டெம்பரேச்சர்னா என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த எலமெண்ட்ஸ் ஆஃப் கிளைமேட் பார்த்துட்டிங்களா எல்லாரும்? பாருங்க, டெம்பரேச்சர், ப்ரெஷர், விண்ட், கிளவுட்ஸ், ரெயின்ஃபால். அதில் டெம்பரேச்சர் தான் இந்த லைன் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மெயின் ஃபேக்டர்ஸ் புக் பேக்கில் கொஷின் ஆன்சரில் இல்லை, ஆனால் ஏதாவது கேட்டால் ஃபில்லப்ஸ் மாதிரி கேட்டால் எழுத தெரியணும். ஓகே, டெம்பரேச்சர்னா என்ன? வெப்பநிலை. ஸோ இந்த டெம்பரேச்சர் வந்து மூணு பயோஸ்பியர்ஸ் இருக்குல்ல, பயோஸ்பியர்ஸ்ல 3 லேயர்ஸ் இருக்கு. லேண்ட், லித்தோஸ்பியர் இருக்கு, வாட்டர், ஹைட்ரோஸ்பியர் இருக்கு, அட்மாஸ்பியர் இருக்கு. ஸோ அதுல லேண்ட்ல டெம்பரேச்சர் சேஞ்ச் வரும்போது நம்ம கண்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். லேண்ட்ல டெம்பரேச்சர் சேஞ்ச் வரும்போது கண்டக்ஷன், ஏன்னா அந்த வெப்பம் வந்து லேண்ட்ல கன்வெர்ட் ஆகி கொடுக்குது, அதாவது கடத்தப்படுது, அப்படிங்கிறதா கண்டக்ஷன். வாட்டர்ல அந்த டெம்பரேச்சர் சேஞ்ச் வந்து நிகழும்போது நம்ம கன்வெக்ஷன் அந்த டேர்மை யூஸ் பண்ணுவோம். கன்வெக்ஷன் சொல்லுங்க. கன்வெக்ஷன்னா ஹீட் டிரான்ஸ்ஃபர். அதான் நம்ம ஹீட் டிரான்ஸ்ஃபர், இது எல்லாமே லேண்ட்ல நிகழக்கூடிய ஹீட் டிரான்ஸ்ஃபருக்கு நம்ம கண்டக்ஷன் சொல்லுவோம். வாட்டர்ல நிகழக்கூடிய ஹீட் டிரான்ஸ்ஃபருக்கு நம்ம கன்வெக்ஷன் சொல்லுவோம். அட்மாஸ்பியர்ல நிகழக்கூடிய இதை நம்ம டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? இது எல்லாமே, இது மூணுமே ஹீட் டிரான்ஸ்ஃபர் தான். ஸோ அது நிலத்துல நேர்ந்தா நம்ம கண்டக்ஷன், கடத்தல்னு சொல்லுவோம். வாட்டர்ல நிகழும் போது கன்வெக்ஷன் அப்படி சொல்லுவோம். அட்மாஸ்பியர்ல நிகழும் போது, வளிமண்டலத்துல நிகழும் போது நம்ம டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நில கதிர்வீச்சு, டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த டெம்பரேச்சர் சேஞ்சஸ் வந்து பார்த்துக்கோங்க. தென் தி earth has the capacity to reflect the sunrise. கண்டிப்பா நம்ம ஆல்ரெடி நம்ம கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்ல மேலே இருக்கிற பிக்சர்லேயே பாருங்க, ரிஃப்ளெக்ட் ஆகுதா? பூமியில வந்து பதிக்கக்கூடிய சன்ரைஸோட கொஞ்சம் பகுதியை வந்து அந்த கேஸஸ் அப்சர்வ் பண்ணி வைக்குது, மீதி பகுதி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொன்னேன். அப்போ எர்த்துக்கு கெப்பாசிட்டி இருக்கா சன்ரைஸை ரிஃப்ளெக்ட் பண்ண வைக்கிறதுக்கு? ஆமாம், கண்டிப்பாக இருக்கு. The temperature is not same everywhere. அது உங்களுக்கே தெரியும். வெப்பநிலை எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்குமா? கிடையாது. கோயம்புத்தூர்ல வேற மாதிரி இருக்கும், குளச்சல்ல வேற மாதிரி இருக்கும், சென்னையில வேற மாதிரி இருக்கும். கூடிய வெப்பநிலை, குறைந்த வெப்பநிலை, இதெல்லாம் வெதர் ஃபோர்காஸ்ட் வந்து இனிமே இந்த லெசன் படிச்சு முடிச்சதுனால நியூஸ் பார்க்கும்போது அந்த வெதர் ஃபோர்காஸ்ட் வந்து பாருங்க. வெதர் ரிப்போர்ட்ஸ் வாசிப்பாங்கல்ல, அந்த வானிலை மாற்றங்கள் பற்றி வாசிக்கும் போது அதை கிளீனாக கவனிங்க. இங்கே படித்த நம்ம நிறைய டேர்ம்ஸ் வந்து அவங்க சொல்லுவாங்க. இது தமிழ் நியூஸ்லையும் பாருங்க, இங்கிலீஷ் நியூஸ் கிடைக்குதுன்னா இங்கிலீஷ் நியூஸும் பாருங்க, இதெல்லாம் சொல்லுவாங்க. லாட்டிடியூட், ஆல்டிடியூட், லாட்டிடியூட், லாங்கிடியூட்ஸ் நல்லா சொல்லுவாங்க. புரியுதா? ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான்
நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. நம்ம climate சேஞ்ச் ஆகுறதுக்கும் வெதர்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிட்டே வர்றதுக்கும் எல்லாம் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. அந்தந்த காரணிகள் அதோட பேசிஸ்ல தான் நமக்கு நிறைய மாற்றங்கள் நம்ம என்வாயர்மெண்டல் சேஞ்சஸ் வந்து நிறைய நிகழ்ந்துட்டு இருக்கு இப்போது தற்போது. ஓகே, தென் latitude, altitude, distance from the sea, position of the mountains are some of the factors that determine the temperature of a place. ஒரு இடத்துடைய வெப்பநிலை டெம்பரேச்சர் வந்து நம்மளால எப்படி கணிக்க முடியுமா? எப்படி எந்த ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி, எந்த காரணிகளை பேஸ் பண்ணி அந்த இடத்துல உள்ள டெம்பரேச்சர் இடத்துக்கு இடம் மாறுபடும்னு போன லைன்ல தான் நம்ம படிச்சோம். அப்படிதானே? டெம்பரேச்சர் இஸ் நாட் சேம் எவ்ரிவேர். அப்போ அந்த இடத்துக்கு இடம் மாறக்கூடிய ரீசன் எதனால அப்படி மாறுது? இப்போ அமெரிக்கால இருக்கிற கிளைமேட் அண்ட் டெம்பரேச்சரா நமக்கு இப்போ இங்க இருக்கு கிடையாது. அப்படிதானேம்மா? ஸோ அந்த மாற்றங்கள் ஏன் ஏற்படுதுன்னா இந்த காரணிகள் latitude, altitude, distance from sea, அந்த ஏரியா, அந்த நம்ம டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆயிருக்கக்கூடிய அந்த ஏரியா சீ லெவல்ல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு, கடல்ல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு, அதை பேஸ் பண்ணியும் டெம்பரேச்சர் வந்து வேரி ஆகும். அதை பேஸ் பண்ணியும் அந்த ஏரியாவோட அந்த இடத்தோட வெப்பநிலை வந்து மாறுபடும். அதே மாதிரி பொசிஷன் ஆஃப் த மவுண்டன்ஸ், ஈவன் மலைகளோட குன்றுகள் மலைகளுடைய பொசிஷன், அதை பேஸ் பண்ணி கூட வெப்பநிலையில மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் ஆல் ஃபேக்டர்ஸ் இஸ் அஃபெக்டிங் அ டெம்பரேச்சர் ஓவர் an ஏரியா? latitude, altitude, distance from the sea, கடல்ல இருந்து அந்த ஏரியாக்குள்ள தூரம், பொசிஷன் ஆஃப் த மவுண்டன்ஸ், மலைத்தொடர்களோட பொசிஷன்ஸ் பேஸ் பண்ணியும் அந்த மலைத்தொடர்கள் எங்கெங்க இருக்குன்ற பொசிஷன். ஏன்னா விண்ட் அந்த மலை தொடர்ல கடந்து போகலாம், விண்ட் வந்து ஸ்டாப் பண்ணலாம் அந்த மலை தொடர்னால, இல்லையா? ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. நம்ம ஒரு இடத்தோட வெப்பநிலையை நிர்ணயிக்கிறதோ, அந்த மாற்றங்கள் வெப்பநிலையில மாற்றம் ஏற்படுறதுக்கோ இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கு. புரியுதா? தென் லெட்டஸ் நோ ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்பவே மார்க் பண்ணி வைங்க. அங்க 1 மார்க்னு மார்க் பண்ணி வைங்க. 1 வேர்ட் 1 மார்க்னு மார்க் பண்ணி வைங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். Imaginary lines drawn horizontally on the earth's surface from west to east are called latitudes. Latitudes na என்னன்னு சொல்றோம்னா வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட். வெஸ்ட் என்ன, ஈஸ்ட், நார்த், சவுத் எங்கன்னு உங்களுக்கு தெரியுமா பிள்ளைங்களா? See, I'll draw. Wait, கொஞ்சம் கூட சின்னதா வரையறேன். இது நார்த், ஓகே, வடக்கு. இது சவுத்னா நம்ம சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்லுவோம்? தென்னிந்தியாலயா சவுத். தென் இது ஈஸ்ட், இது வெஸ்ட். ஓகே, புரிஞ்சுதா? ஈஸ்ட் கிழக்கு, வெஸ்ட் வந்து மேற்கு. ஸோ இந்த டிரெக்ஷன் வந்து நல்ல ஞாபகம் இருக்கணும். நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத், நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட். NEWS அதான் நியூஸ். எல்லா சைடு உள்ள நியூஸையும் வந்து கலெக்ட் பண்றதா நியூஸ். NEWS நம்ம சொல்றோம்ல, நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத், எல்லா இடத்துலயும் உள்ள செய்திகள். இந்த எல்லா டிரெக்ஷன்ஸ்ல எல்லா திசைகள்லையும் ஒட்டுமொத்தமா இருக்க உலக செய்திகள் தான் நியூஸ் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் நிறைய பேருக்கு நியூஸ் எப்படி வந்துச்சுன்னு. இந்த நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத்தை பேஸ் பண்ணி தான் நியூஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அந்த latitude longitudes சொல்ற இமேஜினரி லைன்ஸ் ஃபுல்லா நம்ம எர்த் சர்ஃபேஸ்ல ஒரு கோடு மாதிரி வரைஞ்சிருக்காங்க. மீன்ஸ் எர்த்ல அப்படி இருக்கும்னு இல்லை, நம்ம இந்த மாதிரி பலதும் கணிக்கிறதுக்காகவும் ஏற்கனவே நம்ம ஆல்ரெடி ஃபோகாஸ்ட் பண்றதுக்கு. ஃபோகாஸ்ட்னா என்ன? முன்னாடியே தெரிஞ்சுக்கிறதுக்கு. நமக்கு இப்ப எப்படி தெரியும்? ஒவ்வொரு ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு தான் எர்த் வந்து குளோப் வந்து ரவுண்டா இருக்கு இல்லையா?
இவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸுக்குள்ள இருக்கு, சன்லேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி தான் எர்த் வந்து இருக்கு. இதெல்லாம் 6 எர்த் சாப்டர்லேயே நம்ம படித்தோம். இதெல்லாம் எப்படி ஒவ்வொரு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளும் போது தான் they do so many experiments and so many scientists work behind that, and after so many experiments only they come to know. இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் நமக்கு சயின்டிஃபிக்கான இந்த ஃபேக்ட்ஸ், எர்த் பற்றின ஃபேக்ட்ஸ் எல்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பல விஷயங்களும் கணிக்கிறதுக்காகவும் பல விஷயங்களை வந்து கூர்ந்து கரெக்டாக வந்து முன்னாடியே முன்கூட்டி வந்து சொல்லி கொடுக்கறதுக்காகவும் இந்த மாதிரி இமேஜினரி லைன்ஸ் வந்து டிராயிங் வந்து கொடுக்கறது மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் லாட்டிடியூட்ஸ் லாங்கிடியூட்ஸ்ன்னு சொல்றது. எதுக்காகனா ஒரு பிளேஸை கரெக்டாக லொக்கேட் பண்ணுறதுக்கு. இந்த இடத்துல இப்போ இந்த இடத்துல வந்து இந்த குறைந்த தாழ்வழுத்தம் காலநிலை இருக்கும், குறைந்த தாழ்வழுத்தம் இருக்கும், மழை அதிகமாக பெய்ய வாய்ப்பு இருக்கிறது, இப்படியெல்லாம் வெதர் ஃபோர்காஸ்ட் சொல்லுவாங்கல்ல. இந்த பிளேஸ்ல இன்னைக்கு இந்த இடத்துல வந்து இப்போ நிவர் புயல் வந்தது, புரான்னு ஒரு புயல் வரப்போகுதுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த இதெல்லாம் வந்து எப்படி தெரியும் அவங்களுக்கு ஆல்ரெடி, எப்படி வந்து சொல்றாங்க? ஸோ அந்த லாங்கிடியூட்ஸ் அண்ட் லாட்டிடியூட்ஸ் பிளேஸ் பண்ணி இந்த இடத்த லொக்கேட் பண்ணி எப்படி ஜிபிஎஸ் வச்சு ஒரு இடத்த லொக்கேட் பண்ணுவோம், ஸோ அதே மாதிரி அந்த லாட்டிடியூட்ஸ் அண்ட் லாங்கிடியூட்ஸுங்கிற அந்த இமேஜினரி லைன்ஸை வந்து இமேஜினரி லைன்ஸ் தான், எர்த்துக்கு மேலே நிஜமாவே அந்த கோடுகள் கிடையாது. ஒவ்வொரு எர்த்தில் இருக்கக்கூடிய குளோப்ல நம்ம பார்க்குவோம்ல, நம்ம எர்த் மேப் பார்த்துருக்கோம், குளோப் பார்த்துருக்கோம். ஸோ அந்த குளோப்ல ஒவ்வொரு இடத்த லொக்கேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி லாட்டிடியூட்ஸ். எல்லார் வீட்லையும் குளோப் இருக்கும் அல்லது மேப் இருக்கும். ஸோ அந்த குளோபையோ மேப்பையோ வந்து பாருங்க, இப்படி லைன்ஸ் வந்து அப்படியே கிராஸ் அண்ட் கிறிஸா செக் மாதிரி வரைஞ்சிருப்பாங்க. ஸோ அந்த இமேஜினரி லைன்ஸ் வந்து எதுக்காக வரைஞ்சிருக்காங்கன்னா இந்த மாதிரி வெதர் ஃபோர்காஸ்டிங்கோ அந்த பிளேஸை கரெக்டாக லொக்கேட் பண்ணவோ இதுக்கெல்லாம் தான். ஸோ முன்கூட்டியே எப்படி தெரியும்னா அவங்க வந்து தெரியும், இந்த ஃபேக்டர்ஸ் வச்சு மெஷர் பண்ணி அளந்து ஆராய்ந்து எல்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த பருவத்தில் இந்த பருவக்காற்று அடிக்கும், இந்த பருவக்காற்று அடிக்கும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும், இந்த காற்று வந்து புயலா மாறுறதுக்கான சான்ஸ் இருக்கு, இந்த காற்று சூறாவளியா சேஞ்ச் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு, இந்த சூறாவளினால மிகுந்த காற்றும் மழையும் இருக்கும், மழை இருக்கும்போது இவ்வளோ ரொம்ப பெரிய மழை வந்து அடிக்க போகுது, அல்லது வந்து இந்த இடத்துல இந்த டைமிங்ல வந்து பூகம்பம் வரப்போகுது, இந்த இடத்துல இந்த டைமிங்ல வந்து சுனாமி ஹிட் பண்ணும். ஸோ இதெல்லாம் எப்படி முன்கூட்டியே தெரியும்? இந்த மாதிரி பல ஃபேக்டர்ஸ் அவங்க மெஷர் பண்ணியும் பல ஃபேக்டர்ஸை ஆராய்ஞ்சு இந்த வெதர் ஃபோர்காஸ்டிங் எல்லாம் டிப் டு டிப் அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க, என்ன நடக்குது, என்னென்ன கிளைமேட்டிக் சேஞ்சஸ் வந்து நிகழ்ந்துகிட்டே இருக்குது. ஸோ இது ஒரு சைட்ல நடந்துகிட்டே தான் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால தான் நமக்கு முன்கூட்டியே தெரிய வருது, இன்னைக்கு வந்து மழை இருக்காது, வெப்பமாக தான் காணப்படுது. இப்போ நிவர் புயல் வந்து தாக்கிட்டு போயிடுச்சு, நெக்ஸ்ட் ஒரு புயல் வருது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த புயல் வந்து பெரிய உயிர் சேதம் எதுவும் இல்லாமல் கரை கடந்து போயிடுச்சு. இப்படின்னு எல்லாம் எப்படி நம்ம சொல்கிறோம்? அது ஆல்ரெடி வந்து மெஷர் பண்ணவும் அனலைஸ் பண்ணவும் ஒரு ஒரு பெரிய டீமே ஒர்க் அவுட் பண்ணுது. புரியுதா? ஸோ அதோட ஈஸினஸ்க்காக தான் இந்த மாதிரி இமேஜினரி லைன்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணி வச்சிருக்காங்க, லாட்டிடியூட்ஸ் அண்ட் லாங்கிடியூட்ஸ். பாருங்க, இஃப் யூ see in this picture you can understand. லாங்கிடியூட்ஸ்னா இப்படி வெர்டிக்கலா இருக்கக்கூடிய லைன்ஸ் தான் லாங்கிடியூட்ஸ். லாங்னா வெர்டிக்கலி இருக்கிறது, லாங் வெர்டிக்கலி. லாட்டிடியூட்னா ஹரிசாண்டலி இருக்கக்கூடிய லைன்ஸ் தான் லாட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? இப்போ புரிஞ்சுதா? ஸோ அதுதான். அப்போ the imaginary lines drawn horizontally on the earth surface from west to east, வெஸ்டிலிருந்து ஈஸ்டுக்கு வந்து வரையக்கூடிய அந்த இமேஜினரி லைன்ஸை என்னன்னு சொல்லுவோமா? லாட்டிடியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், லாட்டிடியூட்ஸ். ஆனால் லாங்கிடியூட்ஸ்னா எப்படி நம்ம சொல்லுவோம்? லாங்கிடியூட்ஸ் மீன்ஸ் நார்த்ல இருந்து சவுத் வரைக்கூடிய வெர்டிக்கலா நம்ம வரையக்கூடிய இமேஜினரி லைன்ஸ். அது நான் வேணா ப்ளூ கலர்ல பண்றேன். நார்த்ல இருந்து சவுத் வரைக்கும் நம்ம வரையக்கூடிய இமேஜினரி லைன்ஸ், that is called longitudes. இப்போ புரிஞ்சுதா? லாட்டிடியூட்னா என்ன, லாங்கிடியூட்னா என்னன்னு? லாட்டிடியூட் லாங்கிடியூட் வந்து கொஸ்டின் ஆன்சர் கேட்ட, அதாவது ஒன் வேர்ட்ல கேட்டா எழுத தெரியணும். The imaginary line drawn vertically from north to south are called dash
அப்படின்னு கேட்டா லாங்கிடியூட்ஸ் எழுத தெரியணும். அதே மாதிரி latitudesனா ஹாரிசாண்டலா டிரா பண்ணக்கூடிய லைன்ஸ் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட்னு கேட்டா எழுத தெரியணும் latitudes. அல்லது latitudes ஆர் டேஷ் லைன்ஸ், ஹாரிசாண்டல் லைன்ஸ் drawn from dash to dash west to east அந்த மாதிரி. இப்போ பாருங்க, இந்த பிக்சர் பார்த்தா உங்களுக்கு தெரியும். latitude ஃபர்ஸ்ட் latitude தானே பார்த்தோம். latitude பாருங்க, அதாவது இதுதான் எர்த்தோட ஆக்சிஸ்னெல்லாம் நம்ம படித்தோம். யூனிட் 1 வந்து தரவா கவனிச்சிருந்தா புரியும். ஸோ எர்த் ஆக்சிஸில் தான் எர்த் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது, சுழஞ்சிட்டே இருக்குது அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஞாபகம் இருக்கு? அதெல்லாம் ஒவ்வொரு லெசனும் ஒவ்வொன்றா கனெக்ட் பண்ணி தான் வரும். ஸோ புரியாமல் படித்தா ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு தான். ஸோ latitudesனா எங்கேருந்து எங்கம்மா? வெஸ்ட்ல, இதுதான் வெஸ்ட் சைட், இதுதான் ஈஸ்ட் சைட். ஸோ வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட் வரையக்கூடிய அந்த இமேஜினரி லைன்ஸ், லைனா அப்படி உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா? இப்படி 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 லைனா தெரியுதா? இந்த பிக்சர் கொஞ்சம் கிளாரிட்டி பண்ணி பாருங்க. அதுதான் வெஸ்ட் டு ஈஸ்ட் இருக்கக்கூடியதான் latitude. இனி லாங்கிடியூட் எப்படி இருக்கும்? அது நான் ரெட்ல வரைகிறேன். ஃப்ரம் நார்த் டு சவுத், மேலேருந்து கீழே, இப்படி வரைஞ்சிருக்கு பார்த்தீங்களா? அதுதான் லாங்கிடியூட்ஸ். இப்போ புரிஞ்சுதா? இதெல்லாம் இமேஜினரி லைன்ஸ் தான். எர்த் மேலே இந்த லைன்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம ஒரு இடத்த லொக்கேட் பண்ணுறதுக்காகவும் பல ஃபேக்டர்ஸ்க்காகவும் தான் இந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஹீட் zone. இனி இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது நம்ம எர்த்தில் பதியக்கூடிய சன் ரேஸோட பேசிஸில் எர்த்தை பல ஜோன்ஸாக வந்து பிரிச்சிருக்காங்க. பல ஜோன்ஸா. ஜோன் மீன்ஸ் பாருங்க, ஹீட் ஜோன்ஸ் ஆஃப் எர்த். ஜோன்னா பல ரீஜன்ஸாக பிரிச்சிருக்காங்க. அது என்னென்ன ரீஜன்ஸுங்கிறத பாருங்க. உங்கள் புக்லேயும் சேம் பிக்சர் தான், பேஜ் நம்பர் 176 இருக்க அதே பிக்சர் தான். சென்டர் வந்து 0, இக்வெட்டார் அப்படின்னு சொல்லுவோம். இக்வெட்டார், EQUATOR, இக்வெட்டார். ஸோ அந்த இக்வெட்டார் தான் சென்டர் போர்ஷன். ஓகே அம்மா? ஸோ அந்த 0 டிகிரியில் இருக்குது. நான் இப்போவே சொல்லிடுறேன், கிளாஸ் பெருசாக தான் இருக்கும், வேற ஒரு வழியும் கிடையாது, கவனிச்சு தான் ஆகணும். ஸோ இந்த 0 டிகிரியில் தான் இக்வெட்டார் இருக்கும். அண்ட் அதுக்கு மேலேயும் கீழேயும் என்ன ரீஜன் இருக்குது பாருங்க, டாரிட் zone. இது ட்ராபிக் ஆஃப் கேன்சர், ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான்னு சொல்லுவோம். ஸோ அந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சர் கேப்ரிகானுக்கு இடையில தான் அதெல்லாம் நிறைய இருக்குது, அதை பற்றி படித்தா. சரி, இப்போ இது மட்டும் பாருங்க, டாரிட் zone. அதுக்கு மேலே கிரீன் கலர் சர்ஃபேஸில் என்ன இருக்குது? டெம்பரேட் zone. டாரிட் zone, டெம்பரேட் zone. அதுக்கு ரொம்ப எண்டில் என்ன ஜோன் இருக்குது? ஃப்ரிட்ஜிட் zone. இதை நீங்கள் எர்த்தை 2 ஹெமிஸ்பியர்ஸாக டிவைட் பண்ணிங்கன்னா, 2 பாகங்களாக ஈக்குவலாக டிவைட் பண்ணிட்டீங்கன்னா, மேலேயும் கீழேயும் அதே இது தானே இருக்குது பாருங்க. மேலேயும் கீழேயும் அதே இதுதான் இருக்குது. மேலே நார்த் பகுதியிலையும் டாரிட் zone இருக்குது, கீழே சவுத் பகுதியிலையும் டாரிட் zone இருக்குது. அதே மாதிரி மேலேயும் டெம்பரேட் zone இருக்குது, கீழே சவுத் போர்ஷன்லேயும் டெம்பரேட் zone இருக்குது. அதே மாதிரி மேலே ஃப்ரிட்ஜிட் zone இருக்குது, கீழே ஃப்ரிட்ஜிட் zone இருக்குது. அதே மாதிரி தான் அந்த டிகிரிஸையும் வந்து இது பண்ணியிருக்காங்க. மேலே உள்ள டிகிரி எவ்வளவு? 90 டிகிரி நார்த். கீழே உள்ள டிகிரி 90 டிகிரி சவுத். இப்போ புரியுதா? அதே தான். மேலே வந்து 66.5 டிகிரி நார்த், கீழேயும் வந்து 66.5 டிகிரி சவுத். என்ன நார்த் சவுத் மட்டும் மாற்றிருக்காங்க. இது நார்த் போர்ஷன், இது சவுத் போர்ஷன். ஸோ நார்த்தையும் சவுத்தையும் பேஸ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட், இது 23.5 டிகிரி நார்த், இது 23.5 டிகிரி சவுத். இப்போ புரியுதா? 23.5 டிகிரி நார்த்தும் சவுத்தும், இடையில இருக்கிறது 0. இப்போ புரியுதா உங்களுக்கு? புரியுதாமா? ஸோ அந்த ஒவ்வொரு டிகிரியும் மேலே என்ன டிகிரி மென்ஷன் பண்ணியிருக்கோ அதையே கீழே நீங்கள் மென்ஷன் பண்ணால் போதும். இங்கே 90 டிகிரி 90 டிகிரி, 66.5 66.5 டிகிரி, நார்த்தும் சவுத்தும் அது மட்டும் தான். 23.5 நார்த், 23.5 சவுத். ஸோ இந்த பேசிஸில் அப்போ நார்த்தன் ஹெமிஸ்பியரில் 0 to 23 டிகிரி நார்த்தில் என்ன இருக்குது? டாரிட் zone இருக்குது. புரிஞ்சுதா? 0 to 23. அதே மாதிரி கீழேயும் சவுத்தில் 0 to 23 டிகிரி என்ன இருக்குது? டாரிட் zone இருக்குது. அதே மாதிரி டெம்பரேட் zone நார்த்தில் எங்கேருந்து எங்கே? 23.5 டிகிரிலேருந்து 66.5 டிகிரியில் டெம்பரேட் zone இருக்குது. டெம்பரேட் zone வந்து
23.5 டிகிரி நார்த்லேருந்து அதே மாதிரி தான் இங்கே 23.5 டிகிரி சவுத்லேருந்து 66.5 டிகிரி சவுத்துக்கு டெம்பரேட் சோன் இருக்கு. அதே மாதிரி இந்த 66.5 டிகிரி சவுத்லேருந்து 90 இதுக்கு இடையில என்ன இருக்கு? ஃப்ரிஜிட் சோன் இருக்கு. அதே மாதிரி இதுக்கு இடையில ஃப்ரிஜிட் சோன் 66.5 டிகிரி நார்த் அண்ட் 90 டிகிரி நார்த்ல ஃப்ரிஜிட் சோன். இனி இந்த ஏன் இப்படி வந்து சப்டிவைட் பண்ணியிருக்காங்க தெரியுமா? ஒவ்வொரு ஏரியாஸ்லையும் 1 minute-மா I flipped over the page. ஒவ்வொரு ஏரியாஸ்லையும் வந்து சன்ரைஸ் வேற வேற மாதிரி நிலம் பதிக்கும். புரிஞ்சுதா? ஒவ்வொரு ரீஜன்லையும் சன்ரைஸ் வந்து வேற மாதிரி நிலம் பதிக்கும். டாரிட் சோன்ல வந்து நல்ல மாதிரி சன்ரைஸ் வந்து வெர்டிக்கலா பதிக்கும். டெம்பரேட் சோன்ல வந்து கொஞ்சம் கிராஜுவலா ஸ்லாண்டிங்கா தான் எர்த்துக்கு வந்து சன்ரைஸ் வந்து பதிக்கும். ஃப்ரிஜிட் சோன்ல வந்து ரொம்ப கம்மியான சன்ரைஸ் தான் படும். ஸோ ரொம்ப ஸ்லாண்டிங்கா வரும். அதை பேஸ் பண்ணி தான் எப்படி சன்ரைஸ் வந்து பூமியை பதிக்குதுங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த சோன்ஸ் இந்த ஒவ்வொரு ரீஜன்ஸையும் பிரிச்சிருக்காங்க. டாரிட் சோன், டெம்பரேட் சோன், இது ரெண்டும் சேர்ந்து தான் டெம்பரேட் சோன். ஓகே, மேலே இருக்கு, நார்த்ல இருக்கு, சவுத்ல இருக்கு. ஃப்ரிஜிட் சோன், இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் ஃப்ரிஜிட் சோன். நார்த்ல இருக்கு, சவுத்ல இருக்கு. ஸோ அந்த எல்லா இடத்துலையும் எப்படி எப்படி ஏன்னா பூமி வந்து ரிவால்வ் ஆகிட்டும் இருக்கு, அட் த சேம் டைம் ரொட்டேட் ஆகிட்டும் இருக்கு. ஸோ சன்னை சுற்றி சுற்றி வரும்போது எங்கெங்கே எந்தெந்த ரீஜன்ஸில் எந்த மாதிரின்றதா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. ரீட் அதை கீழே அப்படியே நான் சொன்ன பாயிண்ட் அப்படியே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Why does heat vary from morning to evening? காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஏன் வந்து டெம்பரேச்சர் ஹீட் வெப்பநிலை வந்து வெப்பம் வந்து மாற்றம் அடையுது? காலையில் வந்து ரொம்ப காலையில் 5 o'clock அப்படியே எழும்பணும்னா கொஞ்சம் நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கும். அப்புறம் அப்படியே 8 o'clock அப்படி போகும்போது கொஞ்சம் சன் எல்லாம் ரைஸ் ஆகி வந்து கொஞ்சம் ஹீட் வந்து வர ஆரம்பிக்கும். 12 o'clock ஆகும்போது ரொம்ப ஹீட்டாக இருக்கும். 2 o'clock-ம் ஹீட்டாக இருக்கும். அப்புறம் 4 o'clock போக போக ஹீட் கம்மியாகி போயிட்டே இருக்கும். அப்படிதானம்மா? அப்போ ஹீட் குறைஞ்சிருந்து அப்படியே கூடி 12 o'clock ஆகும்போது கூடி 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 2 o'clock ரொம்ப கூடி அப்புறம் 2 o'clock முடிஞ்சு அப்படியே கம்மியாகி நைட் ஆகும்போது கம்மியாகி திரும்பவும் அப்படியே டே வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்படி தான் அந்த கிராஃப் இருக்கும் இல்லையா? ஸோ கம்மியாகி ஜாஸ்தியாகி. ஸோ அந்த ஹீட் ரேஸ், அதாவது சன் எர்த் வந்து பூமி வந்து சூரியனை சுழன்றுட்டு இருக்கிறதுனால, ரிவால்வ் ஆகிட்டு இருக்கிறதுனால தான் இவ்வளோ சேஞ்சஸ் வந்து நிகழுது. அப்படிதானே? காலையில வந்து சூரியன் உதிக்கும், சாயங்காலம் ஆகும்போது எர்த்துக்கு வந்து சூரியன் வந்து தென்படாது. சூரியன் செட் லெவல்ல இருக்கும் எர்த்து பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த சேஞ்சஸ்னால எல்லாம் தான் நமக்கு என்ன இந்த ஹீட் சோன்ஸ் வந்து பிரிச்சிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் சூரியனோட கதிர்கள், ஒளி கதிர்கள் வந்து பூமியை வந்து அடையும் போது ஒவ்வொரு விதமா பதிக்கும். அது இந்த டோரிட் சோன்ல வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும், ஸ்ட்ரெயிட் ரேஸ் இருக்கும். ஏன்னா நல்ல சூரிய ஒளி கதிர்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டா அந்த நிலத்துல இடம் பதிக்கும். அதே டெம்பரேட் சோன்ஸ்ல பாத்தீங்கன்னா, நான் டோரிட் சோனுக்கு வேணா நான் வேற கலர் கொடுத்துக்கிறேன், பிளாக் கலர் கொடுத்துக்கிறேன். ஓகே, டோரிட் சோன்ல வந்து சன்ரைஸ் ரொம்ப வெர்டிக்கலா டைரக்டா இதுல பதியும். ஸோ ரொம்ப ஹெவியா இருக்கும். அதனாலதான் ரெட் கலர்ல இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. தென் டெம்பரேட் ரீஜன்ல நான் வேணா டெம்பரேட் ரீஜனுக்கு எல்லோ கலர் கொடுக்குறேன். டெம்பரேட் ரீஜன்ல வந்து கொஞ்சம் லைட்டரா இருக்கும். அப்போ ஸ்லாண்டிங்கா தான் சன்ரைஸ் இருக்கும். சன்ரைஸ் எப்படி இருக்கும்? ஸ்லாண்டிங்கா இருக்கும். இங்கேயும் கீழே உள்ள டெம்பரேட் சோன்ல ஸ்லாண்டிங்கா தான் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கும். அங்க சூரியனோட ஒளி கதிர்கள் வந்து பூமியை வந்தடைகிற அந்த போர்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால வெப்பம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். டோரிட் சோன் கம்பேர் பண்ணும்போது டெம்பரேட் சோன் வந்து கம்மியா இருக்கும். ஸோ வெப்பநிலையும் கம்மியா இருக்கும். அந்த மாதிரி ரீஜன்ஸ்ல இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் தான் என்ன, நார்த் அமெரிக்கா, அப்படியெல்லாம் நார்த் அமெரிக்கால எல்லாம் கொஞ்சம் ஐஸ் கவர்டா இருக்கும். அப்படிதானே? அந்த மாதிரி இந்தியா வந்து இதோட சென்டர்ல, அது நான் காமிச்சு கொடுக்குறேன். ஃப்ரிஜிட் சோன்ல என்ன ஆகும்? சுத்தமா வந்து அந்த அளவுக்கு ரேஸே இருக்காது. நான் அதை ப்ளூ கலர்ல, அதனால ரொம்ப ஸ்லாண்டிங்கா வந்துடும். சன்ரைஸ் வந்து ரொம்ப ஸ்லாண்டிங்கா கிட்டத்தட்ட
ரொம்ப சன்ரைஸ் வந்து அதான் ஆர்டிக் ரீஜியன்ஸ். நம்ம படிச்சோமா ஆர்டிக் காண்டினென்ட்ஸ், அண்டார்டிகா தான் ஐஸ் கவர்ட் காண்டினென்ட் படிச்சோம்ல, அதுதான். ஸோ இந்த சூரியனோட ஒளி கதிர்கள் பூமியோட ஒவ்வொரு இடத்துல வந்து தாக்குறத பேஸ் பண்ணி தான் இந்த ஹீட் சோனை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ புரியுதா எல்லாருக்கும்? இப்போ புரிஞ்சுதா? டாரட் சோன்ல ரொம்ப ஹெவியா இருக்கும். ஸோ சன்ரைஸ் ஸ்ட்ரெயிட்டா வந்து பதிக்கும், வெர்டிக்கல் ரேஸா இருக்கும். டெம்பரேட் சோன்ல கொஞ்சம் வந்து சன்ரைஸ் வந்து கொஞ்சம் டாரட் சோனை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ ஸ்லாண்டிங் ரேஸ் கிடைக்கும். ஃப்ரிஜிட் சோன்ல சுத்தமா ரொம்ப ஸ்லாண்டிங் ரேஸ் தான் வந்து வரும் சன்னோட. ஏன்னா சுத்தமா அதுல ஒளி கதிர்கள் அவ்வளவா வந்து அந்த இடத்துல வந்து தாக்குறது கிடையாது இந்த ஃப்ரிஜிட் சோன்ல. ஸோ ரொம்ப குளிரான ரீஜன்ஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இங்க இருக்கு பாருங்க. The land is divided into various heat zones according to the fall of sun rays. அந்த ஜோன்ஸை வந்து நம்ம டிவைட் பண்ணி வச்சிருக்கிறது அந்த சூரியனோட ஒளிர் கதிர்களை பேஸ் பண்ணி தான் சர்ஃபேஸ், அந்த எர்த்தோட சர்ஃபேஸ்ல நம்ம ஜோன்ஸ் ஒவ்வொரு ரீஜன், டாரட் சோன், டெம்பரேட் சோன், ஃப்ரிஜிட் சோன் 3 வகையா நம்ம பிரிச்சிருக்கோம். The zone between Tropic of Cancer and Tropic of Capricorn is called tropical or torrid zone, where the sun rays fall vertically. Underline பண்ணுங்க. Take your pencil. Underline. Sun rays வந்து torrid zone அல்லது tropic zoneல வந்து tropical zoneல வந்து டைரக்டா வெர்டிக்கலா ஃபால் ஆகும். அதான் நான் black கலர்ல வெர்டிக்கலா இண்டிகேட் பண்ணியிருக்கேன். Then zone between 23.5 degree north and 66.5 degree north latitude and 23.5 degree south, 66.5 degree south latitude, which receives slanting rays. Temperate zone. Temperate zoneல என்ன ரேஸ் கிடைக்குமா? ஸ்லாண்டிங் ரேஸ். டெம்பரேட் zone எங்க இருக்கு பாருங்க. 23 degree north and 23 degree 66.5 degree northக்கும் 23.5 degree northக்கும் தான் டெம்பரேட் zone north இருக்கு. அந்த latitudeல தான் இருக்கு. வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட் வரைக்கும் வரைகிற எல்லா இமேஜினரி லைன்ஸும் latitude தானே, அதே மாதிரி இங்கேயும் latitudes தான். ஸோ 23.5 degree சவுத் அண்ட் 66.5 டிகிரி சவுத்துக்கு இடையில இருக்கிறது தான் இந்த டெம்பரேட் zone. அதுவும் என்ன ஸ்லாண்டிங் ரேஸ் தான் படுது. இதுல ஸ்லாண்டிங் ரேஸ் தான் நமக்கு வரும், வெர்டிக்கல் ரேஸ் இல்ல. ஆனா டாரட் சோனுக்கு நமக்கு வெர்டிக்கல் ரேஸ் தான் வரும். புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சு படிங்க. ஓகே, நெக்ஸ்ட். Zone which receives extreme slanting rays வந்து எந்த ரேஸ்? எக்ஸ்ட்ரீம் ஸ்லாண்டிங் ரேஸ் எதுக்கு பெறும்? சன் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்ட்ரீம் லோ டெம்பரேச்சர் ஃப்ரிஜிட் சோன். ஃப்ரிஜிட் சோன் அதாவது சூரிய ஒளிகளுடைய தாக்கம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் ஸ்லாண்டிங் ரேஸ்ல. அதான் நான் எல்லோ கலர்ல ஃபர்ஸ்ட் வந்து என்ன கலர் கொடுத்துருந்தேன் ஞாபகம் இல்லை, வெயிட் பண்ணுங்க. I skipped over the page. Okay, now this is becoming, when I change the what is that pink color, it is becomes very, இதுல ரொம்ப ஸ்லாண்டிங்கா இருக்கும். புரிஞ்சுதா? இந்த ஃப்ரிஜிட் சோன்ல ரொம்ப ஸ்லாண்டிங்கா இருக்கும். அதுதான் புரியுதா உங்களுக்கு? அதுதான். ஸோ டாரட் சோன்ல வெர்டிக்கலா இருக்கும், டெம்பரேட் சோன்ல ஸ்லாண்டிங் ரேஸ் கொஞ்சம் டாரட்ஸோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியா தான் இருக்கும் வெப்பம். ஏன்னா சூரிய ஒளிக்கதிர்கள் வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா வந்து படுறதுனால ஃப்ரிஜிட் சோன்ல சுத்தமா இருக்காது. அதனாலதான் அந்த போர்ஷன்ஸை ஆர்டிக் ரீஜன்ஸ், அண்டார்டிக் ரீஜன்ஸ்னு சொல்றோம். அதான் இங்க பாருங்க, இது பாருங்க, இதான் ட்ராபிக் ஆஃப் கேன்சர், தென் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகார்ன் அப்படின்னு சொல்லியிருக்குல்ல. உங்க புக்ல அந்த ஃபர்ஸ்ட் லைன் வாசிங்க. பேஜ் நம்பர் 176ல அந்த 1, 2, 3 fourth லைன் வாசிங்க. The zone between Tropic of Cancer and Tropic of Capricorn, அதை தான் நம்ம இக்வேட்டரை செப்பரேட் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த ரீஜனை தான் நம்ம டிராபிக்கல் அல்லது டாரிட் ரீஜன் சொல்றோம். டாரிட் சோன், டாரிட் ஆர் டிராபிக்கல். ஸோ இந்த டிராபிக்கல் ரீஜன் தான் ரேஸ் வந்து என்ன ஹெவியா சென்டர்ல வந்து ஸ்ட்ரெயிட்டா வெர்டிக்கலா ஸ்ட்ரெயிட்டா வந்து படும். இப்போ நம்ம இந்தியா எங்க இருக்குன்னு பாருங்க. இந்தியா வந்து எங்க இருக்கு? கரெக்டா வந்து அந்த ஆக்சிஸோட சென்டர்ல இருக்கு. பாத்தீங்களாமா? இந்த ஏரியா வந்து கொஞ்சம் நம்ம நார்தர்ன் சதர்ன் ஏரியா, கொஞ்சம் வெஸ்டர்ன் ஏரியா எல்லாம் வந்து சதர்ன் வெஸ்டர்ன் ராஜஸ்தான் அந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாம் கொஞ்சம் டிராபிக்கல் சோன்ல தான் இருக்கு.
tropical or torrid zone. நம்ம சவுத் இந்தியால கொஞ்சம் tropical zone. ஆனா நம்ம வந்து கொஞ்சம் blessed ஆன, ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் அந்த சைட் போக போக நம்ம மாடரேட் ஆன கிளைமேட் தான் நம்ம படுறோம். ஏன்னா கரெக்டா வந்து சூரியன் உதிக்கும் போது அந்த சூரியனோட ரேஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி கிடைக்குது. ஸோ உச்ச டைமிங் ஆகும்போது அந்த 2 o'clock டைமிங் 1 o'clock டைமிங் எல்லாம் கரெக்டா நல்ல சுள்ளுன்னு வெயில் அடிக்குது. கரெக்டா அந்த ரீஜனுக்கு ஏற்ப வந்திருக்கா. இனி மேல இருக்கக்கூடிய ரீஜன் தான் அது என்ன, டெம்பரேட் zone. அங்கதான் நான் சொன்னேன்ல கொஞ்சம் ஸ்லாண்டிங்கான ஏரியாஸ், அது கொஞ்சம் கூலரான ஏரியாஸ். காஷ்மீர், சிக்கிம் அந்த சைடு எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கூலரான பிளேசஸ். காஷ்மீர், ஜம்மு அண்ட் காஷ்மீர் எல்லாம். ஸோ அது டிராபிக் ஆஃப் கேன்சரையும் தாண்டி டெம்பரேட் zone இருக்கு. ஸோ டெம்பரேட் zone இருந்தா அது கொஞ்சம் கூலர். இந்த ஏரியாவை கம்பேர் பண்ணும்போது இந்த ஏரியால வந்து சன்ரைஸ் வந்து ஸ்லாண்டிங்கா தான் வரும். ஸோ கொஞ்சம் கூலர். இனி இங்க இருக்கக்கூடிய இடங்கள் நினைச்சு பாருங்க, சுத்தமா ஐஸால கவர் பண்ணிருக்கும். அப்படிதானேமா? ஐஸால ஃபுல்லா ஐஸ் நிரம்பிதான் இருக்கும். அப்படிதானே? அதுதான். இப்ப புரிஞ்சுதா? இத பேஸ் பண்ணி சூரியனோட ஒளி கதிர்களை பேஸ் பண்ணி தான் இந்த ரீஜன்ஸ் எல்லாம் பிரிச்சிருக்காங்க. இந்த பிக்சரை நல்ல மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்டர்ல 0 டிகிரி, மேல 23.5, கீழே 23.5 சவுத், மேல 66.5 நார்த், கீழே 66.5 நார்த், சவுத் 90 டிகிரி நார்த், 90. அப்புறம் டாரட் ஜோன், டெம்பரேட் ஜோன், கீழே டெம்பரேட் ஜோன், ஃப்ரிட்ஜிட் ஜோன். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா திருப்பி ஒருக்கா கூட இந்த வீடியோவை பாருங்க. பேக்ல வந்து இதுக்கு மேல டவுட் இருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணி கேளுங்க. சரி, இனி நெக்ஸ்ட் ப்ரெஷர். நான் ப்ரெஷர் வந்தப்போவே பாருங்க 35 மினிட்ஸ் ஆச்சு. இன்னைக்கு கிளாஸ் கொஞ்சம் லெங்க்தியா தான் இருக்கும், வேற வழி கிடையாது எனக்கு. ப்ரெஷர்னா அழுத்தம். ஏன்னா இதை நான் செப்பரேட் பண்ணி எடுத்தா நல்லா இருக்காது, உங்களுக்கு சுத்தமா கண்டினியூஷனே இருக்காத மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து புரிஞ்சு படிங்க. ப்ரெஷர்னா என்ன? அழுத்தம். அதாவது வெப்பநிலை சேஞ்ச் ஆகும்போது ப்ரெஷரும் சேஞ்ச் ஆகும். எப்படி சேஞ்ச் ஆகும்னா, டெம்பரேச்சர் ஜாஸ்தியானா ப்ரெஷர் என்ன ஆகும்? ப்ரெஷர் கம்மியாகும். அதே டெம்பரேச்சர் வந்து கம்மியானா ப்ரெஷர் என்ன ஆகும் தெரியுமா? ஜாஸ்தியாகும். ஸோ ரெண்டுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். டெம்பரேச்சர் கூடுனா ப்ரெஷர் கம்மியாகும், டெம்பரேச்சர் குறைஞ்சா ப்ரெஷர் கூடும். ஸோ வெப்பநிலை வந்து ஜாஸ்தி ஆகும் போது ப்ரெஷர் அழுத்தம் வந்து குறையும். டெம்பரேச்சர்னா வெப்பநிலை, அந்த இடத்தோட வெப்பநிலை. இன்னைக்கு நமக்கு எப்படி இருந்தது கிளைமேட்? அதாவது நேத்துக்கு எப்படி இருந்தது கிளைமேட்? நேத்திக்குனா இப்ப நான் நைட் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். அப்ப இன்னைக்கு வந்து ரொம்ப சூடா இருந்தது இல்லையா? ரொம்ப மழையெல்லாம் இல்ல, ரொம்ப ஃபுல்லி சன்னி டேயா இருந்தது. ஸோ இன்னைக்கு டெம்பரேச்சர் ஜாஸ்தியான டேயா இருந்தது. கம்பேர்ட் டு கொஞ்சம் 2-3 நாளைக்கு முன்னாடி கம்பேர் பண்ணும்போது நேத்திக்குள்ள நாள் வந்து கொஞ்சம் வெப்பநிலை அதிகமான நாளா இருந்தது. ஸோ அப்ப ப்ரெஷர் வந்து அழுத்தம் எப்படி இருக்கும்? கம்மியா தான் இருக்கும். டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆக ஆக ப்ரெஷர் கம்மி ஆயிட்டு இருக்கும். டெம்பரேச்சர் கம்மி ஆக ஆக ப்ரெஷர் வந்து ஜாஸ்தி ஆகும். அந்த சேஞ்சை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. டெம்பரேச்சர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர். இதெல்லாம் நீங்க அடுத்தடுத்த கிளாஸஸ்ல படிப்பீங்க, 6th 7th எல்லாம். when the temperature increases, மார்க் பண்ணுங்க, mark in your pencil. temperature increases, pressure decreases. when the temperature decreases, pressure increases. இப்ப புரிஞ்சுதா? ஸோ இனி இதெல்லாம் மெஷர் பண்றதுக்கு, ஒவ்வொன்றையா மெஷர் பண்றதுக்கு, ப்ரெஷரையும் அப்புறம் வந்து விண்டோட ப்ரெஷர், ஸ்பீட், டைரக்ஷன் எல்லாம் மெஷர் பண்ண ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு, கருவிகள் மாதிரி ஒவ்வொரு மீட்டர்ஸ் இருக்கு. ஸோ அந்த மீட்டர்ஸ் பத்தி நம்ம படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பேரோமீட்டர். பேரோமீட்டர்ல பாருங்க, ரெயின், சேஞ்ச், ஃபேர், இதுதான் பேரோமீட்டரோட பிக்சர். ஸோ இந்த பேரோமீட்டர் நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? ப்ரெஷர், அழுத்தத்தை வந்து அளக்க முடியும். ஒரு இடத்துல இருக்க லோ ப்ரெஷர் ஏரியா, ஹை ப்ரெஷர் ஏரியா, குறைந்த தாழ்வழுத்த மண்டலம், நிறைந்த தாழ்வழுத்த மண்டலம், அதான் நான் சொன்ன வெதர் ரிப்போர்ட் நல்லா கவனிச்சா இந்த பாயிண்ட் எல்லாம் வந்து ஏற்கனவே கேட்டு நல்ல பரிச்சயமான வேர்ட்ஸா தான் தெரியும். மற்ற மாதிரி நீங்க நியூஸே பார்க்க மாட்டீங்கன்னா இந்த வேர்ட்ஸ் எல்லாம் புதுசா தான் இருக்கும். ஸோ அதுதான் பேரோமீட்டர். பேரோமீட்டர் என்னமா? ஒரு அழுத்தத்தை, ஒரு அழுத்தம் இல்ல, ஒரு ஏரியா, ஒரு ரீஜியனோட அழுத்தத்தை வந்து அளக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் பேரோமீட்டர். எப்படி சொல்லணும்? பேரோமீட்டர், BAROMETRA. 1 மார்க்னு அடையாளப்படுத்துங்க.
important போட்டு 1 mark போடுங்க. ரொம்ப ரொம்ப important. Barometer is used to measure the pressure of wind. ஏரியால அந்த pressure of wind. ஒரு wind காற்றுடைய அழுத்தத்தை வந்து அளக்கக்கூடியது தான் barometer. காற்றுடைய அழுத்தத்தை அளக்கக்கூடியது. புரிஞ்சுதா? ஏரியா இல்ல, சாரி, நாட் ரீஜன். காற்றுடைய அழுத்தத்தை அளக்கக்கூடியது தான் barometer. So the average pressure of wind at sea level is 1013 millibar. ரொம்ப important. ஒரு average pressure, அதாவது sea levelல கடல் மட்டத்துல இருக்கக்கூடிய காற்றழுத்தம் வந்து average pressure, அதோட சராசரி pressure அழுத்தம் எவ்வளவு இருக்குமா? 1013 millibar. அடையாளப்படுத்துங்க. லைன் அண்டர்லைன் போடுங்க. 1013 millibarல இருக்கும் average pressure. சராசரி அழுத்தம் கடல் மட்டத்தின் மீது காற்றுடைய அழுத்தம் எவ்வளவு இருக்கும்? 1013 millibar. பாரோமீட்டர் எதை மெஷர் பண்ண உதவுது? pressure, காற்றுடைய அழுத்தத்தை. pressure of wind, it is used to measure the pressure of wind. Now next, அதே மாதிரி anemometer. சொல்லுங்க. anemometer, A-N-E-M-O-M-E-T-R-E. anemometer, this instrument is used to measure the speed of wind. underline பண்ணுங்க. speed of wind, விண்டுடைய காற்றுடைய விண்டோட ஸ்பீட், வேகத்தை வந்து நம்ம அளக்கக்கூடியது தான் anemometer. It is used to measure the speed of wind. Which instrument? anemometer. Then wind vane. இந்த இது நீங்க நிறைய பிக்சர்ஸ்ல படத்துல எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஒரு கோழி இப்படி நிக்கும், பார்த்திருக்கீங்களா? இது நார்த், வெஸ்ட், சவுத், ஈஸ்ட் அப்படின்னு இண்டிகேட் பண்ணியிருக்கோம். அதுதான் wind vane சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்குன்னா டைரக்ஷன், காற்றுடைய டைரக்ஷன். இதுல எல்லாமே காற்றுடைய ஒவ்வொரு பாராமீட்டர்ஸை மெஷர் பண்றதா. ஸோ இதுல வந்து காற்றுடைய டைரக்ஷனை மெஷர் பண்றதா இந்த wind vane. This instrument is used to measure the direction of wind. விண்டுடைய காற்றினுடைய திசையை வந்து அளக்க வைக்கவோ அல்லது திசை என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கோ நம்ம இந்த wind vane யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மீட்டர்ஸ் இருக்கு. என்னென்ன மீட்டர்ஸ் படிச்சோமா? என்னென்ன மீட்டர்ஸ் படிச்சோம்? barometer, which is used to measure the pressure of wind. விண்டுடைய காற்றுடைய அழுத்தம். Next, anemometer, which is used to measure the speed of the wind. காற்றினுடைய வேகத்தை வந்து அளக்க வைக்கிறதா anemometer. Then wind vane. Wind vane is used to measure the direction. எந்த டைரக்ஷன்லோட, ஏன்னா வடகிழக்கு காற்று, இப்படி தென்மேற்கு காற்று இப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? காற்றழுத்த தாழ்வு நிலை. இந்த டிரெக்ஷன் எல்லாம் மென்ஷன் பண்ணி நார்த் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட் அப்படின்னு இந்த மன்சூன் விண்ட்ஸ், அந்த பருவ காற்று, இதெல்லாம் மெஷர் பண்ற, இதெல்லாம் பத்தி நம்ம படிக்க போறோம். ஸோ அந்த எல்லாம் மெஷர் பண்றது இந்த wind vane தான். அந்த டிரெக்ஷன் வச்சு, இது நார்த்னா அந்த நார்த் சைட்ல வந்து இது ரொட்டேட் ஆகும், சவுத்னா சவுத் சைட்ல ரொட்டேட் ஆகும். ஸோ அந்த பின் பாயிண்டிங் வச்சு நமக்கு கரெக்டா கண்டுபிடிக்க முடியும் அது நார்த் ஈஸ்டா சவுத் வெஸ்டா என்ன ஏதுன்னு. ஓகே, புரிஞ்சுதா? இந்த மீட்டர்ஸ் பத்தி புரிஞ்சுதா? அவ்வளவுதான், ப்ரெஷரோடது முடிஞ்சுது. நெக்ஸ்ட் wind பத்தி படிக்க போறோம். காற்று. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், பின்னாடி கொஸ்டின்ல இருக்கு. ஸோ ப்ராப்பரா கவனிச்சு படிங்க. wind, காற்று. காற்றுனா என்ன? நம்ம இப்போ வெளியே இறங்கி நிற்கும் போது காற்று அடிக்கும், அப்படிதானேம்மா? நமக்கு நல்ல இதமான காற்று வீசும், தென்றல் அடிக்கும். தென்றல் மீன்ஸ் பிரீஸ், காற்று வீசும். ஸோ அந்த காற்று எப்படி வீசுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை டேர்ம் பண்ணி தான் இங்கே சொல்லியிருக்காங்க. The air which moves horizontally from high pressure area to low pressure area is called wind. wind எப்போ எப்படி மூவ் ஆகுமா? ஹை ப்ரெஷர். எப்பவுமே காற்று வந்து ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க, அந்த பாயிண்டையும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நான் பின்னாடி கொஸ்டின்லையும் இதை சேர்த்து கொடுத்துருக்கேன். எப்பவுமே காற்று வந்து ஹை ப்ரெஷர் ஏரியால இருந்து ஒரு அதிக அழுத்த பகுதியில இருந்து ஒரு குறைவு அழுத்த பகுதிக்கு தான் காற்று வந்து ஹரிசாண்டலா. ஹரிசாண்டல் மீன்ஸ் இப்படி. நம்ம வந்து ஹரிசாண்டல் லைன்ஸ் வந்து என்ன படிச்சோம்? லாட்டிடியூட்ஸ் படிச்சோம் இல்லையா? அதான் ஹரிசாண்டல். ஹரிசாண்டல்னா இப்படி மூவ் ஆகுறது, இங்க இருந்து இங்க லெஃப்ட்ல இருந்து ரைட்ல மூவ் ஆகுறதெல்லாம் ஹரிசாண்டல். வெர்டிக்கல்னா
நீங்க படிச்சிருப்பீங்க மேக்ஸ்ல up to down the vertical. ஸோ இந்த wind எல்லாமே ஹாரிசான்டல்ல தான் மூவ் ஆகும். அதுவும் எங்க இருந்து ஹை ப்ரெஷர்ல இருந்து லோ ப்ரெஷர் ஏரியாவுக்கு தான் wind வந்து ஃப்ளோ ஆகும். இப்படி புரிஞ்சுதா? இப்போ வந்து ஹை ப்ரெஷர் ஏரியா இந்த சைடு இருந்துச்சுன்னா இப்படி ஹை ப்ரெஷர் இங்க இருக்கு, லோ ப்ரெஷர் இங்க இருக்கு. ஸோ ஹை ப்ரெஷர் ஏரியா இருந்து லோ ப்ரெஷர் ஏரியாவுக்கு wind இப்படி ஹாரிசான்டலி ஃப்ளோ ஆகும் இந்த டிரெக்ஷன்ல. இப்போ புரிஞ்சுதா எல்லாருக்கும்? புரிஞ்சுதா? இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், ஏர் நெவர் மூவ்ஸ் இன் ஒன் டிரெக்ஷன். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அது. ஏர் கண்டிப்பா காற்று கண்டிப்பா ஒரே டிரெக்ஷன்ல மூவ் ஆகாது. அங்க போகும் இங்க போகும். நம்ம பட்டம் பறத்தும் போது நம்ம பார்த்துருக்கோம். அப்படிதானே? அங்க இங்க மூவ் ஆயிட்டே இருக்கும். இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ் அண்ட் டைம் டு டைம். ஒவ்வொரு இடத்துக்கு இடம் அது மாறும், டைமுக்கு டைம், ஒவ்வொரு சமயத்துக்கு சமயம், நேரத்துக்கு நேரம் அது மாற்றம் அடைஞ்சிட்டே இருக்கும். திஸ் இஸ் டியூ டு ரொட்டேஷன் ஆஃப் எர்த். இது எதனால? ரொட்டேஷன் ஆஃப் எர்த் எல்லாம் ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்லயே படிச்சோம். அது ஞாபகம் இருந்தா தெரியும். ரொட்டேஷன் ஆஃப் எர்த், எர்த்தோட சுழற்சினால தான் இந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்குது. என்ன மாதிரி சேஞ்சஸ்? ஏர் வந்து ஒரே டிரெக்ஷன்ல மூவ் ஆகுது, பல டிரெக்ஷன்ல மூவ் ஆகும், பிளேஸ் டு பிளேஸ், டைம் டு டைம், ஸ்பீட் எல்லாம் சேஞ்ச் ஆகுறது காரணம் எர்த்தோட ரொட்டேஷன் தான், சுழற்சி. Then let us know fact, wind energy is a form of renewable energy. Already 5th standardல நேத்திக்கு தான் சயின்ஸ்ல படிச்சோம். wind turbines வந்து kinetic energy மெக்கானிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணும். அண்ட் அந்த மெக்கானிக்கல் எனர்ஜி நம்ம ஜெனரேட்டருக்கு சப்ளை பண்ணுவோம்ல எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா. ஸோ அந்த மெக்கானிக்கல் எனர்ஜியை வந்து ஜெனரேட்டர் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா எடுத்துட்டு நம்மளோட விண்ட்ல இருந்து விண்ட் எனர்ஜில இருந்து நமக்கு வந்து என்ன எலக்ட்ரிசிட்டி கிடைக்குதுன்னு சொன்னேன்ல, அந்த ப்ராசஸ் தான். இங்க பாருங்க, நேற்று கொடுத்த ஹோம்ஒர்க்கோட ஆன்சரே இந்த கொடுத்துட்டாங்க. ரெனியூவபிள் எனர்ஜி, ரெனியூவபிள்னா திருப்பி நம்ம யூஸ் பண்ணவும் முடியும். அதே மாதிரி நேச்சர் நமக்கு கூடிய இயற்கையா நமக்கு கிடைக்கக்கூடிய இயற்கை வளம் மிக்க இதுதான் விண்ட் எனர்ஜி, காற்று ஆற்றல். ஸோ விண்ட் டர்பைன்ஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் விண்ட் மில்ஸ்ல எல்லாம் நம்ம மெக்கானிக்கல் எனர்ஜி, அந்த வீசக்கூடிய காற்றுக்கு என்ன எனர்ஜி இருக்கும்? வீசிட்டே இருக்க காற்றுக்கு கைனடிக் எனர்ஜி. அந்த கைனடிக் எனர்ஜி வந்து விண்ட் மில்ஸோட அந்த பிளேட்ஸ்ல பத்து, இதோ இந்த எக்ஸாம்பிள், இந்த பிக்சர் அப்படியே எடுத்துக்கோங்க. வீசிட்டு இருக்கிற காற்று வந்து என்ன ஆகுது? இந்த விண்ட் மில்ஸோட பிளேட்ஸ்ல பட்டு அசைய வைக்குது. அசையும் போது அங்க வந்து விண்ட் எனர்ஜி, அந்த கைனடிக் வீசும் காற்றோட கைனடிக் எனர்ஜி, அந்த இயக்க ஆற்றல் எப்படி கன்வெர்ட் ஆகுது? மெக்கானிக்கல் எனர்ஜி, எந்திர ஆற்றலா கன்வெர்ட் ஆகி இந்த டர்பைன்ஸ் வந்து மூவ் ஆகுது. விண்ட் டர்பைன்ஸ் அல்லது வந்து விண்ட் மில்லோட அந்த ஃபேன் பிளேட்ஸ் வந்து மூவ் ஆகுது. மூவ் ஆகும்போது அதை வந்து நம்ம ஜென்ரேட்டர் கூட கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மெக்கானிக்கல் எனர்ஜி ஜென்ரேட்டர்ல வந்து கனெக்ட் ஆகியிருக்கக்கூடிய இந்த மெக்கானிக்கல் எனர்ஜி நமக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா ஜென்ரேட்டர் வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ அந்த இயக்க ஆற்றல் வந்து மின்சார ஆற்றலா எலக்ட்ரிசிட்டி லைன்ஸ், எலக்ட்ரிக் லைன்ஸ் வழியா நமக்கு எலக்ட்ரிசிட்டியா கிடைக்குது. ஓகே, அதே எக்ஸாம்பிள் தான் லேட்டஸ்ட் நோ ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க. வெரி ஈஸி. தென் லூ விண்ட் பத்தி கொடுத்துருக்காங்க. இந்த லூ விண்ட் வந்து என்னன்னா, உங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் விண்ட்ஸ் இருக்கு. அதுவும் இன்னைக்கே நான் சொல்லி கொடுப்பேன். அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் விண்ட்ஸ் வந்து படிக்கும்போது லூ விண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுல வந்து அதாவது லோக்கல் விண்ட்ஸ், உள்ளூர் காற்றுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லோக்கல் விண்ட்ஸ் படிக்கும்போது லூ விண்ட் நாங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. லூ விண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங், டஸ்டி, ஹாட் அண்ட் ட்ரை சம்மர் விண்ட் which blows over northwestern India during the May months. இங்க பாருங்க, இந்த பிக்சர் பாருங்க. உங்க மொபைல் ஸ்கிரீன் கிளியரா இருந்தா மொபைல் ஸ்கிரீன் பாருங்க. இது இந்தியா, இது பாகிஸ்தான். ஸோ அதோட பார்டர்ல இண்டோ கேஜெட்டிக் பிளெயின் இதெல்லாம் இருக்கு. ஸோ அந்த லூ விண்ட் சொல்லக்கூடிய அந்த காற்று, லூ காற்று வந்து எப்படி அடிக்குமா? நார்த் வெஸ்டர்ன் இந்தியால வந்து அடிக்குமா? நார்த் வெஸ்டர்ன், இது வந்து நார்தர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இது வந்து வெஸ்ட், நார்த் அண்ட் வெஸ்டர்ன் இந்தியாவோட நார்த்தன் பார்ட்ல தான், நார்த் வெஸ்டர்ன் பார்ட்ல தான் பாகிஸ்தான் இருக்கு. பாகிஸ்தான் பார்டர் வந்து இந்தியாவோட நார்த் வெஸ்டர்ன் சைட்ல தான் இருக்கு. ஸோ இந்த நார்த் வெஸ்டர்ன் சைடா இங்கே சின்ன சின்ன ஆரோ மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, எல்லோ கலர் ஆரோ மார்க்ஸ். ஸோ அதுதான் நார்த் வெஸ்டர்ன் பார்ட் வழியா அந்த லூ விண்ட் வந்து ரொம்ப ஹாட் ட்ரை சீசன்ல,
ஒரு வெப்ப காற்றுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்ட்ராங் டஸ்டியான வெப்பமும் தூளும் கலந்த அந்த காற்று, அந்த ஒரு சம்மர் சீசன்ல அடிக்கக்கூடிய அந்த காற்றை தான் லூ விண்ட் அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஏரியா? நார்த் வெஸ்டர்ன் இந்தியா ஏரியால. இங்க பாருங்க, 1 மார்க்குக்கு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், Loo wind blows over the dash part of India, northwestern part of India, during the months of May and June. கண்டிப்பா மே ஜூன்ல வந்து ரொம்ப சூடு ஜாஸ்தியா இருக்கும், அப்படிதானே? சம்மர் வெக்கேஷன் நம்ம கொடுக்கறது அதனாலதான். நான் ஏப்ரல்ல இருந்து உங்களுக்கு சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகும். கோடைக்கால விடுமுறை தெரியும்ல, அதுதான். சோ அந்த மே, ஆகஸ்ட், செப்டம்பர், சாரி, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல்ல உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். ஏப்ரல் 22 அப்படி எக்ஸாம் முடிஞ்சிரும். மேல வந்து லீவ் ஃபுல்லா இருக்கும். ஜூன்ல தான், ஜூன் 3 எல்லாம் ஆகும்போது மழை சீசன், ரெய்னி சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மேல இருந்து ஜூன் வரைக்கும் நல்ல வெப்பமான ஹாட் கிளைமேட்டா இருக்கும் சம்மர் சீசன். ஸோ அந்த சம்மர் சீசன்ல, அந்த ட்ரையான சம்மர் சீசன்ல வீசக்கூடிய அந்த வெப்பமான இல்ல அந்த சுழல் இல்ல அந்த பொடியோடு சேர்ந்த அந்த பொடி காற்று, அதுதான் லூ விண்ட் அப்படின்னு சொல்றோம். எங்க மேக்சிமம் லூ விண்ட் அடிக்குமா? நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவோட நம்ம கண்ட்ரியோட நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் சைட்ல தான் இந்த லூ விண்ட் ஆனது அடிக்கும். ஸோ now different types of winds. இந்த question வந்து பின்னாடி இருக்கு, ப்ராப்பரா படிங்க அல்லது ரொம்ப கஷ்டம். இந்த windsலயே காற்று, ஆல்ரெடி நம்ம டெம்பரேச்சர் பார்த்து முடிச்சாச்சு, எலிமெண்ட்ஸ் ஆஃப் கிளைமேட், இதெல்லாம் எலிமெண்ட்ஸ் ஆஃப் கிளைமேட்டுக்கு கீழே வரதான். ஸோ அந்த எலிமெண்ட்ஸ் ஆஃப் கிளைமேட்ல நம்ம ஆல்ரெடி டெம்பரேச்சர், வெப்பநிலை பத்தி படிச்சாச்சு. நெக்ஸ்ட் ப்ரெஷர் பத்தி படிச்சோம், ப்ரெஷர்ல தான் அந்த பல மீட்டர்ஸ் பத்தி படிச்சோம். இனி இந்த விண்ட், காற்று பத்தி, காற்றுனா என்னன்னு இப்ப பார்த்தோம், லூ விண்ட் என்னன்னு பார்த்தோம், காற்று என்னன்னு பார்த்தோம். அண்ட் காற்று என்ன மாதிரி சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து நமக்கு விண்ட் மில்ஸ்ல இருந்து கிடைக்குது, அது வந்து அவுட்புட் நமக்கு என்ன கிடைக்குதுன்றதும் நம்ம பார்த்தோம். இனி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் விண்ட்ஸ், காற்றுடைய பல வகைகள் பத்தி படிக்க போறோம். இது பின்னாடி கொஸ்டின்ல இருக்கு. என்னென்ன டைப்ஸ்னா நமக்கு நிறைய டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த டைப்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். பிளானட்டரி விண்ட், மன்சூன் விண்ட், நெக்ஸ்ட் பேஜ்ல சீ பிரீஸ், தென் லேண்ட் பிரீஸ், தென் லோக்கல் விண்ட், தென் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ், தென் சைக்ளோன். இவ்வளோ இருக்கு, இவ்வளோ டைப்ஸ் இருக்கு. பிளானட்டரி விண்ட், மன்சூன் விண்ட், சீ பிரீஸ், லேண்ட் பிரீஸ், லோக்கல் விண்ட், ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் சைக்ளோன்ஸ். இவ்வளோ டைப்ஸ் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் விண்ட்ஸ் பத்தி நம்ம படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் பிளானட்டரி விண்ட், ரொம்ப ஈஸியா தான் இருக்கும், பயப்படாதீங்க, பெரிய கொஸ்டின் அப்படின்னு நினைக்க வேண்டாம், ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். பிளானட்டரி விண்ட்னா ஒரே டைரக்ஷன்ல நமக்கு இயர் முழுக்க வந்து வீசக்கூடிய ஒரு காற்று இருக்குல்ல, நம்ம நார்மலி வெளியே போகும்போது சும்மா ஒரு காற்று வீசும் இல்ல, இயர் முழுக்க ஒரே டைரக்ஷன்ல வீசக்கூடிய அந்த கோல் காற்று தான் பிளானட்டரி விண்ட். The wind blows in the same direction, ஒரே டைரக்ஷன்ல throughout the year, வருஷ பூரா வீசக்கூடிய. நார்மலி ஒரு காற்று வீசும் இல்லம்மா, பெரிய ஆச்சா பூச்சான்னு ஒன்றும் இல்லாம வெப்ப காற்றாவோ ஈரப்பதம் மிக்க காற்றாவோ நார்மலா ஒரு பிரீஸ் இருக்கும்ல, ஒரு தென்றல், அதுதான் கோல் காற்று, பிளானட்டரி விண்ட். இப்ப பிளானட்டரி விண்ட்னா என்னன்னு புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் மன்சூன் விண்ட். மன்சூன்னா என்ன? பருவக்காற்று, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய வெதர் ஃபோர்காஸ்ட் கேட்டிருந்தா நான் திருப்பியும் சொல்றேன். அதுல எல்லாம் சொல்லுவாங்க, பருவக்காற்று வீசியது, அதனால் மழை ஏற்பட்டது அப்படின்னு சொல்லுவோம், மழை பெருக்கெடுத்து ஓடியது, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருந்தா தெரிஞ்சிருக்கும். Word monsoon is derived from the Arabic term monsoon. மாசும்ங்கிற அந்த வேர்ட்ல இருந்து தான் மன்சூன் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அது மாசும்னா என்னன்னா அரபில சீசன்ஸ். ஓகே, நமக்கு நிறைய சீசன்ஸ் இருக்கு, ரெய்னி சீசன், சம்மர் சீசன், விண்டர் சீசன். நம்ம அந்த சீசன்ஸ் பத்தி ஆல்ரெடி யூனிட் 1ல படிச்சிருக்கோம். ஸோ அந்த மாசும்னா என்ன அர்த்தமா? சீசன். ஸோ அந்த வேர்ட்ல இருந்து தான் மன்சூன். ஏன்னா மன்சூன் விண்ட் வந்து சீசனல் விண்ட், அந்த பருவக்காற்று, பருவங்கள், மழை பருவம், வெயில் பருவம், இதெல்லாம் நம்ம படிச்சோம் இல்லையா? ஆல்ரெடி நம்ம யூனிட் 1ல 6 எர்த் பத்தி படிச்சப்பவே படிச்சோம். ஸோ அந்த மன்சூன் விண்ட், அந்த பருவத்திற்கு ஏற்ப அந்த பருவக்காற்று வீசுறதுனால சீசனல் விண்ட் அப்படின்னு இதை சொல்லுவோம்.
What do you say? Seasonal wind. So ரெண்டு types of winds இருக்கு. South west monsoon wind இருக்கு, north east. South west monsoon windனா என்ன? South west. அப்போ தென்னா கீழ மேற்கு, தென்மேற்கு பருவக்காற்று. Then north east. northனா வடக்கு, eastனா கிழக்கு, வடகிழக்கு பருவக்காற்று. புரிஞ்சுதா? சவுத் வெஸ்டும் நார்த் ஈஸ்டும். சவுத் வெஸ்ட்னா தென்மேற்கு பருவக்காற்று, தென்மேற்கு பருவக்காற்றுன்னு ஒரு பாட்டே இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? தென் சவுத் வெஸ்ட்னா தென்மேற்கு பருவக்காற்று, சவுத் வெஸ்ட் மன்சூன் விண்ட். நார்த் ஈஸ்ட்னா வடகிழக்கு பருவக்காற்று. ஓகே, புரிஞ்சுதா? ஸோ இது வந்து இந்த சவுத் வெஸ்ட் மன்சூன் விண்ட் வந்து சவுத் வெஸ்ட் ஏரியா ஆஃப் இந்தியாவோட சவுத் வெஸ்ட் ரீஜன்ல வீசும். நார்த் ஈஸ்ட் வந்து நார்த் ஈஸ்ட் ரீஜன்ல வீசும். அவ்வளவுதான், சிம்பிள். இங்க ஒரு விண்ட் வந்து ஸ்பீடா அடிக்கக்கூடிய பருவக்காற்றோட ஒரு பிக்சர் வந்து கொடுத்துருக்காங்க உங்க புக்ல. பேஜ் நம்பர், இது எந்த பேஜ்? பேஜ் நம்பர் 179ல இருக்கு உங்களுக்கு. இங்க பாருங்க, மென்ஷன் பண்ணிருக்கேன் மேல பேஜ் நம்பர் எல்லாம். பேஜ் 179ல இருக்கு. ஸோ அதே பேஜோட கண்டினியூஷன் தான். ஸோ நான் சொன்ன மாதிரி சவுத் வெஸ்ட் மன்சூன் விண்ட் இதோ இங்க இருக்கு பாருங்க, டிரெக்ஷன் இருக்கு பாருங்க, பார்த்துக்கோங்க. உங்க டெக்ஸ்ட் புக் பார்த்துக்கோங்க. அதுல பாருங்க, இந்த சவுத் ரீஜன்ல இருந்து, இங்க இருந்து கடல் பகுதியில இருந்து அப்படியே காற்று வந்து அது வழி அரேபியன் சி வழியா வெஸ்டர்ன் சவுத் பகுதியில இருந்து வெஸ்டர்ன் பகுதிக்கு, அதாவது நார்த்ல இருக்கக்கூடிய வெஸ்ட் ரீஜன் தான் போயிட்டு இருக்கு. அதே இது இங்க பே ஆஃப் பெங்கால் வழியும் போய் இங்க போகும். புரிஞ்சுதா? அது இது இந்த ஏரியா தான் சவுத்ல. இது சவுத், இது வந்து வெஸ்ட். அப்படிதானேம்மா? இது வந்து சவுத் ரீஜன் தானே, இதுதானே வெஸ்ட் ரீஜன், இது வெஸ்ட். ஸோ சவுத்ல இருந்து வெஸ்டுக்கு அப்படியே போகுது பாருங்க, சவுத்ல இருந்து வெஸ்டுக்கு அப்படியே போகுது. இதானே வெஸ்டர்ன் பார்ட். அதே மாதிரி இங்க இருந்தும் வந்து பே ஆஃப் பெங்கால் வழியே வெஸ்டுக்கு போகுது. ஸோ சவுத் வெஸ்ட். அதே மாதிரி இங்க நார்த் ஈஸ்டர்ன், நார்த்ல இருந்து மேல, இப்ப ஹிமாலயாஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க, அங்க இருந்து இருக்கக்கூடிய காற்று அப்படின்னு வச்சுக்கோங்க. இதே விண்டு தான் ரொட்டேட் ஆகி வர்றது மாதிரியும் இருக்கும். அது நீங்க இதை பத்தி டீட்டெயில்டா படிக்கும்போது இன்னும் கிளியரா உங்களுக்கு புரியும். ஸோ அந்த நார்த், இங்க ஹிமாலயாஸ் ஃபார் எக்ஸாம்பிள், ஹிமாலயாஸ்லாம் அடிக்கக்கூடிய காற்று கடல் பகுதியா பே ஆஃப் பெங்கால் வழியா வந்து அப்படியே நார்த்ல இருந்து ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து வருது. ஓகே, புரிஞ்சுதா? ஈஸ்டர்ன் டிரெக்ஷன் பார்த்து தானே வருது, ஈஸ்டர்ன் டிரெக்ஷன் பார்த்து தானே வருதுமா, அங்க இருந்து அப்படியே சவுத்துக்கு வருது. ஓகே, அதை விட்டுடுங்க. நார்த்ல இருந்து ஈஸ்டர்ன் பார்ட்டுக்கு மூவ் ஆகி போற காற்று. புரியுதா உங்களுக்கு? அவ்வளவுதான், வெரி சிம்பிள். தென் சீ பிரீஸ். சீ பிரீஸ் என்னன்னா, பிரீஸ்னாலே தென்றல். ஸோ அந்த காற்று எங்க இருந்து? சீ, கடல்ல இருந்து லேண்ட், நிலப்பகுதிக்கு வீசி வரக்கூடிய காற்று தான் சீ பிரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். சீ பிரீஸ்னா கடல், கடல் தான் மையமா இருக்கு இல்லையா? அதுல சீ பிரீஸ்ல எந்த வேர்டு வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு? சி. ஸோ அப்ப சீல இருந்து லேண்டுக்கு வீசக்கூடிய காற்று தான் சீ பிரீஸ். சீல இருந்து லேண்டுக்கு வீசக்கூடிய காற்றோ தென்றலோ தான் சீ பிரீஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி லேண்ட் பிரீஸ் எப்படி சொல்லுவோம்? லேண்ட் பிரீஸ்ல எந்த வார்த்தை ஹைலைட் ஆயிருக்கு? லேண்ட். அப்ப லேண்ட்ல இருந்து சீல வீசக்கூடிய காற்று வந்து காற்றோ தென்றலோ வந்து லேண்ட் பிரீஸ். அவ்வளவுதான். சீ பிரீஸ்னா கடல் காற்று அல்லது கடல் தென்றல். லேண்ட் பிரீஸ்னா நிலக்காற்று, நிலத்துல இருந்து கடலுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகி போற காற்று தான் நிலக்காற்று, அதாவது லேண்ட் பிரீஸ். புரிஞ்சுதா? இப்ப ரொம்ப ஈஸி தானே. அது ஒரே ஒரு லைன் தான் இருக்கு, அவ்வளவுதான். சீக்கிரமா படிச்சிடலாம். சீ பிரீஸ் ப்ளோஸ் ஃப்ரம் சீ டு லேண்ட். கடல்ல இருந்து லேண்டுக்கு வந்து மோது இந்த ஈவினிங் டைம்ல. புரிஞ்சுதா? அண்ட் லேண்ட் பிரீஸ் வந்து அதே பாருங்க, லேண்ட் பிரீஸ் ப்ளோஸ் ஃப்ரம் லேண்ட் டு சீ இன் த மார்னிங். காலை நேரங்கள்ல வந்து லேண்ட்ல இருந்து சீக்கு வந்து வீசக்கூடிய காற்று. இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு? சோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, மார்னிங் டைம், ஓகே, இப்ப சூரியன் வந்து உதிச்சிருக்கு, ஈவினிங்ல தானே வீசும் சொல்லிருக்கு. ஸோ மார்னிங் டைம்ல என்ன ஆகுதுன்னா, எர்த் அதாவது நிலப்பகுதி,
பூமியில இருக்கக்கூடிய பூமியில என்னெல்லாம் இருக்கு? நிலப்பகுதி இருக்கு, கடல் பகுதி, நீர்நிலைகள் இருக்கு. அப்படிதானே? ஸோ அந்த நிலப்பகுதி வந்து காலையில ஆகும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 11:00 அந்த டைம் எடுத்துக்கோங்க. அந்த சூரியனோட ரேடியேஷன்னால சன் ரேஸ்னால லேண்ட் வந்து ஹீட் ஆகும். அப்படிதானே? லேண்ட் கடலை விட கடலுக்கு கடல் பகுதியில இருக்கிற வெப்பத்தை விட நிலப்பகுதியில இருக்கிற வெப்பம் வந்து ஜாஸ்தி ஆகும். ஸோ லேண்டோட டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகும்போது என்ன ஆகும்? டெம்பரேச்சர் ஜாஸ்தியானா என்ன ஆகும்னு நான் சொல்லியிருந்தேன். ப்ரெஷர் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லியிருந்தேனா? ஸோ அப்போ லோ ப்ரெஷர் ஏரியால இருந்து ஹை ப்ரெஷர் ஏரியாவுக்கு தான் காற்று வந்து வீசும் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். சாரி, ஹை ப்ரெஷர் ஏரியால இருந்து லோ ப்ரெஷர் ஏரியாக்கு. ஸோ இங்க இருந்து இங்க வீச முடியாது இல்லையா? ஸோ சீ பிரீஸ் வந்து எப்படி நடக்குதுன்னா, இந்த லோ ப்ரெஷர் ஏரியா, ஏன் இது லோ ப்ரெஷர் ஏரியா இருக்கு? ஏன்னா காலை டைம்ல, அதாவது சூரியன் வந்து ஒளிர்ந்து நிக்கக்கூடிய டைமிங்ல 11:00 அந்த மாதிரி டைமிங்ல நிலத்துடைய வெப்பநிலை வந்து டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். சீயை கம்பேர் பண்ணும்போது லேண்டினுடைய டெம்பரேச்சர் வந்து அதிகமா இருக்கும். அதிகமா இருக்கும்போது என்ன ஆகுது? இந்த ப்ரெஷர் வந்து கம்மி ஆகுது. when the temperature increases pressure decreases. ஆல்ரெடி நம்ம ப்ரெஷர் பார்ட்ல பார்த்துட்டோம். ஸோ அப்ப என்ன ஆகும்? இங்க இருக்கக்கூடிய வெப்ப காற்று, இது வெப்பமான ஏரியா தானே. லேண்ட் வந்து சீயை கம்பேர் பண்ணும்போது காலை நேரங்கள்ல வெப்பமா தான் இருக்கும்னு சொன்னேன். ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஸோ இந்த வெப்ப காற்று என்ன ஆகும்? ரைஸ் ஆகி மேலே போகும். மேலே போகும்போது கிளவுட்ஸ் ஃபார்ம் ஆகும். ரைசிங் ஏர் ஹெல்ப்ஸ் டு ஃபார்ம் கிளவுட்ஸ். ரைசிங் ஏர் வந்து கிளவுட்ஸ் வந்து ஆகும். இப்போ புரியுதா கிளவுட்ஸ் எல்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு? இதே மாதிரி சூடான காற்று, வெப்பமான காற்றோ இல்லை வேறு குளிர் காற்றோ வெப்பமான காற்றோ வந்து உயர்ந்து போகும்போது கிளவுட்ஸாக ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த கிளவுட்ஸ் வந்து என்ன ஆகும்? அப்படியே கிளவுட்ஸ் ஆகி ஃபார்ம் ஆகி திருப்பி அந்த காற்று வீசிட்டே தானே இருக்கு. ஸோ அந்த காற்று வந்து சீ பகுதிக்கு, கடல் பகுதிக்கு நேரா ஹாரிசாண்டலா வீசும். வீசி ஹரிசாண்டலா வீசி கடல் பகுதிக்கு அந்த ஈவினிங் டைம் போகுது அப்படின்னு வைங்க. இப்போ 11:00 போகிறது வந்து ஈவினிங் அந்த மாதிரி டைமில் ஒரு 2:00 to 3:00 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அங்கே போய் வெப்பநிலை வந்து அந்த காற்றுடைய வெப்பம் வந்து கம்மியாகும். ஏன்னா லேண்டோட வெப்பத்தை விட காலையில் இருக்கக்கூடிய காலையோ மத்தியானம் டைமில் இருக்கக்கூடிய கடலோட வெப்பம், கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய வெப்பம் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அந்த வெப்பம் கம்மியாக இருக்கிறதுனால அந்த வெப்ப காற்று இங்கேருந்து வீசப்பட்ட அந்த வெப்பமான காற்று வந்து குளிர்ச்சி அடையுது. கூலர் ஏர் சிங்ஸ். வார்மாக இருக்கிற ஏர் ரைஸ் ஆகும், கூலாக இருக்கக்கூடிய ஏர் சிங்க் ஆகும். புரிஞ்சுதா? அந்த டிஃப்ரென்ஸை வந்து புரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். புரிஞ்சு படிக்கலைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். பின்னாடி கொஸ்டின்ல ஒரே ஒரு லைன் எழுதினா போதும், அதோட முடிஞ்சுது. நான் உட்காந்து மாங்குன்னு எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்? அல்லது உங்களுக்கு எதுவுமே புரியாது. எதுக்கு இப்படி கடல்ல இருந்து இது வீசி போச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு முடிச்சுட்டு எனக்கு போக முடியும். பட் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதோட ரீசன், புரிஞ்சு படிச்சா இன்னும் உங்களுக்கு மனசுல ஆழமா பதியும். அதுக்காக தான். ஸோ இந்த கூலான ஏர், இந்த வெப்பமான ஏர் வந்து ரைஸ் ஆயிடுச்சா, அது கிளவுடா ஃபார்ம் ஆயிடுச்சா, மீதி காற்று வந்து அப்படியே வீசிச்சா, கடல் பகுதிக்கு போச்சா. ஸோ கடல் பகுதிக்கு போன உடனே குளிர்ச்சி ஆகுது. அந்த வெப்ப காற்றுடைய வெப்பத்தன்மை வந்து கம்மியாகி குளிர் காற்றா கன்வெர்ட் ஆகுது. கூலர் ஏரானா உடனே சிங்க் ஆகும், மூழ்கி இந்த கடல் பகுதியோட கடல் மட்டத்தோடைய நிலை தட்டுல வந்து நிறைந்து நிற்கும். சிங்கிங் ஏர் ஸ்ப்ரெட்ஸ் அலாங் த சர்ஃபேஸ் ஆஃப் த சீயோட சர்ஃபேஸ்ல வந்து அந்த குளிர் காற்று வந்து மிதந்து பறந்து நிற்கும். அப்படி பறந்து மிதந்து நிற்கிற காற்று வந்து ஈவினிங் டைம் ஆகும்போது சீ பிரீஸா சீலேருந்து லேண்டுக்கு வந்து வீசுது. அவ்வளவுதான். ஸோ சீலேருந்து லேண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் எதுமா? இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இங்கே தான். வார்ம் ஏர் லேண்ட்ல இருக்கக்கூடிய, ஏன்னா லேண்ட் ஆல்ரெடி சூடா இருக்கு. லேண்ட்ல இருக்கக்கூடிய அந்த வார்ம் ஏர் வந்து வார்மா இருக்கிறதுனால ரைஸ் ஆகி கிளவுட் ஆகுது. மீதி உள்ள காற்று வீசப்படுது. அது செகண்ட் ஸ்டெப்பு. மீதி உள்ள காற்று வந்து கடல் பகுதிக்கு வீசப்படுது. அங்க கடல் பகுதி காலையிலயோ உச்சைக்கோ, அதாவது மத்தியான சாயங்கால டைம்கள்லயோ வந்து நிலத்தை கம்பேர் பண்ணும்போது கடல் வந்து வெப்பம் கம்மியாக தான் இருக்கு கடல் பகுதிகளில். ஸோ அங்கே இந்த வெப்ப காற்று வந்து குளிர்ச்சி அடையுது. குளிர்ச்சி அடைந்த காற்று வந்து உடனடியாக மூழ்கி அது வந்து கடலுடைய நிலப்பகுதி மேல,
கடல் மட்டத்தின் மேல் வந்து பறந்து நிக்குது. ஸோ அந்த பறந்து நிக்கக்கூடிய அந்த கூல் ஏர் அப்படியே நமக்கு இன்பமான தென்றலா வந்து வீசி ஃப்ரம் sea டு லேண்டுக்கு வீசுது. ஸோ இந்த தேர்ட் ஸ்டெப், ஃபோர்த் ஸ்டெப். இந்த ஃபோர்த் ஸ்டெப்பை தான் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃபோர்த் ஸ்டெப் தான் sea breeze. sea breeze blows from sea to land. அது எப்படி வீசுதுன்னு உள்ள ப்ராசஸ் தான் இங்கே எக்ஸ்பிளைன் ஆயிருக்கு. புரியுதா? இதுல மெயினா நீங்க ஞாபகம் வைக்க வேண்டியது, டெம்பரேச்சர் அதிகமானா ப்ரெஷர் வந்து கம்மியாகும். ஸோ ப்ரெஷர் கம்மி ஆகும்போது, டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகும்போது அந்த சூடு காற்று வந்து எழத்தான் செய்யும். சூடு காற்று எப்பவுமே ரைஸ் ஆகும், கூல் ஏர் எப்பவுமே சிங்க் ஆகும். இது ஞாபகப்படுத்திட்டீங்கன்னா இந்த பிக்சர் ஃபர்ஸ்ட் இங்க, செகண்ட் இது, தேர்ட் இது, ஃபோர்த் இது. இந்த ஃபோர்த் ப்ராசஸ், இந்த சிங்கிங் ஏர் ஸ்ப்ரெட்ஸ் அண்ட் இதுல இருந்து வீசக்கூடிய இந்த ஒரு ப்ராசஸை தான் இங்க இந்த பாயிண்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. sea breeze blows from seas to sea to which air? சீல இருந்து எந்த மாதிரி ஏர்? கூலான ஸ்ப்ரெட் ஆகி கடல் பகுதியில ஸ்ப்ரெட் ஆகி நிக்கக்கூடிய அந்த கூல் ஏர், கூலான பிரீஸ் வந்து நமக்கு சீல இருந்து, கடல் பகுதியில இருந்து நிலப்பகுதிக்கு வந்து வீசப்படுது. இப்ப புரிஞ்சுதா எல்லாருக்கும்? அதேதான் அப்படியே சேஞ்ச் பண்ணி லேண்ட் பிரீஸ். லேண்ட் பிரீஸ்ல என்ன ஆகுதுன்னா, நைட் டைம் ஆகும்போது, அதான் இங்க பாருங்க, இங்க இப்படி இருக்கு. நைட் டைம் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் இந்த வார்ம் ஏர், ஓஷன் இஸ் வார்ம் கம்பேர்ட் டு லேண்ட். நைட் டைம்ல என்ன ஆகும்? நைட் டைம்ல வந்து சூரியன் வந்து உதிக்காம இருக்கும்போது, அதாவது சூரியன் வந்து எர்த்தோட பார்வைக்கு தெரியாது. நம்ம இங்க இருந்து பார்க்கும்போது சூரிய ஒளி எங்கேயாவது தெரியுதா? இல்ல. சூரிய ஒளி தெரியாததுனால தான் நமக்கு நைட், இரவு நேரம் வருது இல்லையா? ஸோ அப்போ இங்க ஆட்டோமேட்டிக்கலி சூரிய ஒளி கதிர்கள் பூமி மேல படாததுனால நைட் ஆகுது. ஆட்டோமேட்டிக்கலி வெப்பம் வந்து குறையுது. வெப்பம் குறைஞ்சா லேண்ட் என்ன ஆகும்? லேண்ட் கூல்ஸ் டவுன். லேண்டோட வெப்பம், டெம்பரேச்சர் வந்து குறையுது. ஸோ டெம்பரேச்சர் கம்மியானா என்ன ஆகும்? டெம்பரேச்சர் கம்மியானா என்ன ஆகுமா? எல்லோ கலர் எடுத்துக்கிறேன். டெம்பரேச்சர் கம்மியானா ப்ரெஷர் வந்து ஜாஸ்தி ஆகும். ஸோ இது வந்து ஹை ப்ரெஷர் ஆயிடுச்சு. இது ஹை ப்ரெஷர் ஏரியா ஆயிடுச்சா? அப்போ ஓஷன் வந்து கம்பேரிட்டிவ்லி, ஓஷனுக்கு ஒரே மாதிரி, அதாவது சீக்கு வந்து ஒரே மாதிரியான ரொம்ப டெம்பரேச்சர் சேஞ்ச் எல்லாம் ஆகாது. ஆனா நைட்டு கம்பேர் பண்ணும்போது டேயை விட, காலை பொழுதுகளை விட, அல்ல சூரியன் இருக்கக்கூடிய பொழுதுகளை விட நைட் பொழுது வந்து நிலத்துக்கு வந்து டெம்பரேச்சர் கம்மியா இருக்கும். ஸோ கம்பேரிட்டிவ்லி சீயையும் நிலத்தையும், இஃப் யூ கம்பேர் த சீ அண்ட் land will have less temperature, but sea will have more temperature comparatively at night time. So அப்ப இருக்கக்கூடிய warm air என்ன ஆகும்? ரைஸ் ஆகும். அப்போ மேல இருக்கக்கூடிய அந்த sea லெவலோட மேல இருக்கக்கூடிய வார்ம் ஏர் வந்து ரைஸ் ஆகி இட் வில் ஃபார்ம் கிளவுட்ஸ். ஸோ கிளவுட்ஸை ஃபார்ம் பண்ணி, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லேண்ட்ல நம்ம பார்த்த அதே ஸ்டெப் தான் இங்க வந்து கிளவுட்ஸ் ஆகுது. ஸோ கிளவுட்ஸ்லேருந்து அப்படியே மீதி இருக்கக்கூடிய ஏர், வெப்ப ஏர், வார்மான ஏர், இங்க வார்ம் ஏர் தானேமா ரைஸ் ஆகுது. எப்பவுமே வார்ம் ஏர் ரைஸ் ஆகும், கூல் ஏர் சிங்க் ஆகும். வார்ம் ஏர் வந்து எழும், கூல் ஏர் வந்து மூழ்கும். ஸோ இந்த வார்ம் ஏர் வந்து கொஞ்சம் ரைஸ் ஆகி கொஞ்சம் வந்து கிளவுட்ஸ் ஆகுது. மீதி ஏர் வந்து இந்த லோ ஹீட் பகுதியான லேண்ட் பகுதிக்கு வந்து நீக்கப்படுது. இது செகண்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன? லோ டெம்பரேச்சர் பகுதியான லேண்டுக்கு வந்து அது அடிக்கும் போது இங்க கூல், இங்க ஆல்ரெடி வந்து டெம்பரேச்சர் வந்து கூலா தான் இருக்கு. ஸோ அந்த வெப்ப காற்றுடைய வெப்பத்தன்மை குறைஞ்சு குளிர்ச்சி பெறுது. குளிர்ச்சி பெற்ற காற்றுன்றதுனால சிங்க் ஆகுது, மூழ்கி அது நிலத்துடைய நில மட்டத்துல வந்து பறந்து நிக்குது. ஸோ சிங்கிங் ஏர், அந்த சிங்கான கூல் ஏர் வந்து இட்ஸ் இஸ் கெட்டிங் ஸ்ப்ரெட் ஓவர் த சர்ஃபேஸ் ஆஃப் த லேண்ட். அண்ட் நைட்ல இருந்து இது இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு வரும்போது மார்னிங் ஆயிடும். ஸோ அந்த மார்னிங் டைம்ல என்ன ஆகும்? இந்த லேண்ட்ல இருந்து சீக்கு காற்று வீசும். அதுதான் ஃபோர்த் ஸ்டெப். அந்த ஃபோர்த் ஸ்டெப் தான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. லேண்ட் பிரீஸ் ப்ளோஸ் ஃப்ரம் லேண்ட் டு சி. அதான் லேண்ட் பிரீஸ் நாங்க போட்டிருக்காங்க பாத்தீங்களா இந்த பாயிண்ட். லேண்ட் பிரீஸ் ப்ளோஸ் ஃப்ரம் லேண்ட் டு சீ, நிலத்திலிருந்து சீக்கு கடல் பகுதிக்கு
காலையில இதெல்லாம் இந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்கிறது நைட் எல்லாம் நடந்து முடிஞ்சு வரும்போது கிட்டத்தட்ட மார்னிங் ஆயிடும். ஸோ அந்த மார்னிங் வந்து கடல் பகுதியில் போய் நின்னீங்கன்னா லேண்ட்ல இருந்து சீக்கு வந்து குளிரான காற்று வந்து வீசப்படும். அப்பவும் பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் ஏரியா டு லோ ப்ரெஷர் ஏரியா. அதே மாதிரி தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் ஏரியா டு 1 minute ஹை ப்ரெஷர் ஏரியா டு லோ ப்ரெஷர் ஏரியாவுக்கு தான் காற்று வீசுது, சீ பிரீஸ். பார்த்தீங்களா இந்த 4th ஸ்டெப்பை? அதுதான் இப்போ புரிஞ்சுதா? Sea breeze blows from sea to land in the evening. I'll explain in English. First, when during morning times or during 11 o'clock at that time, the land is getting heated up than the sea level. So from the land, the warm air, the hot air rises up, and the rising air will form clouds. The remaining air gets blown to the sea area. In the sea area, as comparatively the temperature of the sea level is lesser than the land, that warm air is getting cooled. As the air is cooled, it sinks, and the sinked air spreads over the sea surface, and from the sea, and the point da romba mukkiyam, from the sea breeze blows from sea to land in the evening time. Similarly, land breeze during night time, the ocean is hotter than the ocean area, or the sea level is hotter than the temperature. The area of sea, the area covered by sea is hotter than that of the land. So from the sea level, the hot air, the warm air rises up and it forms clouds. The remaining air breezes or blows towards the land. As in night time, the land is less temperate than sea. Sea விட land வந்து temperature கம்மி. As in night time, during night times, the land is less temperate than sea level. The hot air from the sea gets cooled down, and the cooled down air sinks, and the sinked air spreads over the surface of the land. And during morning time, the land breeze blows from land to sea, from high pressure area to low pressure area. அதுதான், அவ்வளோதான். ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாச்சு. யாருக்கு புரிஞ்சுதோ புரியலையோ, புரிஞ்சு படித்தா உங்களுக்கு தான் நல்லது. இனி லோக்கல் விண்ட், உள்ளூர் காற்றுக்கு வந்து வேற ஒன்றும் இல்லாமல் வானிலையை அதை அஃபெக்ட் பண்ணும். இந்த ஒரு பாயிண்ட்டை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. லோக்கல் விண்ட் அஃபெக்ட்ஸ் டேஷ் அப்படின்னு கேட்டால் வெதர் எழுத தெரியணும். 1 மார்க் பண்ணுங்க. 1 மார்க். ஓகே, ஸோ அதில் வந்து வார்ம் லோக்கல் விண்ட், அதாவது வெப்பமான உள்ளூர் காற்று, அது நார்த் வெஸ்ட் இந்தியாவில் அடிக்கும். அதான் நம்ம படித்த லூ காற்று வந்து ஹாட் டஸ்டி விண்ட்னு படித்தோம்ல, அதே மாதிரி கூல் லோக்கல் விண்ட் வந்து நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் வந்து ப்ளோ ஆகும். அதை வந்து நார்வெஸ்டர்ஸ்னு நார்வெஸ்டர்ஸ், அந்த விண்டோட பேர் வந்து நார்வெஸ்டர்ஸ். எப்படி லூ விண்டுன்னு இருக்கோ அதே மாதிரி நார்வெஸ்டர்ஸ் விண்ட் வந்து கூல் லோக்கல் விண்ட். ஓகே, கூல் லோக்கல் விண்ட் தான் குளிர்ச்சியான உள்ளூர் காற்று தான் அந்த நார்வெஸ்டர்ஸ். ஸோ இதை நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், ஜெட் ஸ்ட்ரீம்ஸ்னா என்னன்னா ஒன்றும் இல்லை, நம்ம அட்மாஸ்பியரோட அப்பர் லேயர்ஸ் நம்ம படித்தோம் இல்லையா, ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், எக்ஸோஸ்பியர். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரான அப்பர் ஏரியாஸ், மெசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், அந்த மாதிரி ஏரியாஸில் இருக்கக்கூடிய ஏர் கரண்ட்ஸ், அதாவது காற்றோட்டம், அந்த நம்ம லேயர்ஸ் ஜாஸ்தி ஆக காற்று வந்து பலமா வீசிட்டே இருக்கும். புரியுதா? ராக்கெட் எல்லாம் மூவ் ஆகும்போது பார்த்துருக்கீங்களா, இப்படி ஷேக் ஆகும். ஏன்னா போக லேயர்ஸ் தாண்டி போக காற்றோட டென்சிட்டி, அழுத்தமும் அதோட டென்சிட்டியும் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும், ஹெவிலி கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும் ஏரோட ப்ளோயிங். ஸோ அந்த காற்றோட்டம், ஏர் கரண்ட்ஸ் தான் நம்ம ஜெட் ஸ்ட்ரீம்ஸ்னு சொல்கிறோம். எங்க அப்பர் அட்மாஸ்பியர் லேயர்ஸில் இருக்கக்கூடிய, ஃபார் எக்ஸாம்பிள் மெசோஸ்பியரோ எக்ஸோஸ்பியரோ அந்த மாதிரி
அப்பர் அட்மாஸ்பியர் லேயர்ஸ்ல இருக்கக்கூடிய ஏர் கரண்ட்ஸ் தான் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்றோம். இட் குட் டிட்டர்மைன் த அரைவல் அண்ட் டிபார்ச்சர் ஆஃப் மான்சூன் விண்ட்ஸ் இன் இந்தியா. இந்தியாவுடைய பருவ காற்றுடைய வருகையையும் போக்கையும் வந்து நிர்ணயிக்கிறது. அதால டிட்டர்மைன் பண்ண முடியும், முன்கூட்டியே அதால சொல்ல முடியும். புரியுதா? முன்கூட்டியே அதால பலத்த காற்றோட்டத்தை வந்து பலத்த காற்றோட்டமான இந்த ஏர் கரண்ட்ஸ் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் வந்து இந்த பருவக்காற்று இந்தியாவில் வீசக்கூடிய பருவக்காற்றுடைய வருகையும் போக்கும். தொடக்கம் எப்போ முடிநிலை எப்போ தொடக்க நிலை எப்போன்றதை இதை டிட்டர்மைன் பண்ண முடியும். முன்கூட்டியே இந்த ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் வச்சு நம்ம சொல்ல முடியும். ஓகே, ஸோ அதோட பிக்சர் வந்து பார்த்துக்கோங்க, பின்னாடி கொஸ்டின்ல இருக்கு. அதாவது ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் எப்போவுமே இப்படி தான் ஃப்ளோ ஆகும். இப்படி டோட்டலாக நம்ம குளோப் ஃபுல்லாக அதோட எக்ஸாம்பிள் தான் இங்கே நான் கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்க, ஃபுல்லாக இப்படி 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 தான் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு தான் அப்படி சும்மா அப்படி ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. வார்மர் ஏரியாவும் கூலர் ஏரியாவையும் செப்பரேட் பண்ணுறது மாதிரி ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் அதை ரெண்டையும் செப்பரேட் பண்ணி அப்படியே இட் வில் கிராஸ். புரிஞ்சுதா? அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த கொஷின் வந்து செப்பரேட் கொஷின், ஸோ நல்ல மாதிரி படிச்சுக்கோங்க. ஏர் கரண்ட்ஸ் அதாவது மிகுந்த காற்றோட்டம் பலத்த காற்றோட்டம் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் அப்பர் அட்மாஸ்பியர் லேயர்ஸ்ல இருக்கக்கூடிய காற்று தான் நம்ம ஜெட் ஸ்ட்ரீம்ஸ். ஜெட் மாதிரி அப்படியே ஸ்பீடா பாஞ்சு பாஞ்சு போகும். ஜெட் மாதிரி ஏரோப்ளைன் ஜெட்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ அது ஜெட் மாதிரி போகக்கூடியதுனால ஜெட் ஸ்ட்ரீம் அப்படின்னு. இட் குட் டிட்டர்மைன் த அரைவல் அண்ட் டிபார்ச்சர் ஆஃப் மன்சூன் விண்ட்ஸ். எப்போ வந்து பருவக்காற்று தொடங்கும், எப்போ முடியும், அதோட தொடக்க நிலை முடிவு நிலை எல்லாம் இதால ஜெட் ஸ்ட்ரீமோட இதால நம்மளால சொல்ல முடியும் ஏர் கரண்ட்னால. ஓகே, தென் லாஸ்ட் ஒன் சைக்ளோன். சைக்ளோன் புயல், இப்போ கூட சொன்னாங்கல்ல நிவர் புயல். ஸோ அதுதான் அந்த ஹரிக்கேன்னா சூறாவளி. ஸோ சைக்ளோன் புயல் சூறாவளி எல்லாம் ஒன்று தான். ஸோ இது என்னன்னா இந்த சைக்ளோன் வந்து பொசிஷனுக்கு பொசிஷன், டைரக்ஷன் டு டைரக்ஷன் இது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். டைம் டு டைம் இது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒரு இடத்துல இங்கே பாருங்க, இந்த புயல் வந்து ஃபார்ம் ஆகி சூறாவளி ஃபார்ம் ஆகுறது அதுதான். அந்த விண்ட் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். வந்து ரொம்ப ஹார்ட் விண்டாக வந்துச்சுன்னா டோட்டலாக வந்து டெமாலிஷ் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதாவது நம்ம அன்பிரடிக்டபிள் சூறாவளி எல்லாம் இருக்குது. நம்ம ப்ரெடிக்டே பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப பலமான சூறாவளி எல்லாம் வீசிச்சுன்னா அந்த இடமே சேதமாயிடும். ஓகே, ஸோ அது பொசிஷன் டைரக்ஷன் டைம் டு டைம் அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சேஞ்சஸ் இட்ஸ் பொசிஷன் அண்ட் டைரக்ஷன். டைரக்ஷனையும் சேஞ்ச் பண்ணும், பொசிஷனையும் அதோட டைரக்ஷன் திசையையும் மாற்றும், அதோட பொசிஷன் அதோட இருப்பு இடத்தையும் மாற்றும். அதே மாதிரி அதோட ஸ்பீடு கூட சேஞ்ச் ஆகும். டைம் டு டைம் அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நேரத்துக்கு நேரம் அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இதுதான் இந்த சூறாவளி புயலோட மெயின் காஸ். என்னன்னா இது பெரிய அளவுக்கு மழை பொழிவு ரெயின்ஃபாலை ஏற்படுத்தும், மழையை ஏற்படுத்தும். ஸோ அதனால தான் மிகுந்த அளவுக்கு சூறாவளி இதெல்லாம் வரும்போது நல்ல பலமாக காற்றோட மழை பெஞ்சிடுச்சு. இப்போ நம்ம நிவர் புயல் எல்லாம் வந்திருந்த டைம் வந்து இங்கே பலத்த காற்றும் நல்ல பயங்கர மழையும் பெஞ்சிட்டு இருந்ததுல, அதுதான் ஃபுல்லாக இருண்டு கிடந்து அப்படியே டோட்டலாக அந்த கிளைமேட்டே அப்படியே சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. அந்த கிளைமேட்டில் அந்த ஒரு வெதரே அப்படியே டோட்டலி சேஞ்ச். வெளியில் திறந்து பார்த்தா காலையா நைட்டான்ற தெரியாத அளவுக்கு அப்படி சேஞ்ச் ஆயிருக்கு இல்லையா? ஸோ அதுதான் அதோட சைக்ளோனோட எஃபெக்ட் தான் அது. ஸோ அந்த மழை எல்லாத்தையும் அதை சுத்தமாக மாற்றி எடுத்துரும். ஓகே, அதுதான் சைக்ளோன் ஆர் ஹரிக்கேன். சைக்ளோன் CYCLONE நல்ல மாதிரி பார்த்துக்கோங்க ஸ்பெல்லிங். CYCLONE சைக்ளோன். ஹரிக்கேன் அதை சூறாவளின்னு சொல்லுவோம், HURRICANE புயல் அல்லது சூறாவளி. ஓகே, அவ்வளோதான். இனி பேஜ் நம்பர் உங்கள் புக் பேக் கொஸ்டின்ஸ் எடுங்க. அதில் வாட் இஸ் கிளைமேட் படித்தாச்சு, அட்மாஸ்பியரிக் லெவல்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் கிளவுட்ஸும் ரெயின்ஃபாலும் பற்றி இன்னும் படிக்கலை. இன்னைக்கு ஜெட் ஸ்ட்ரீம்ஸும் டைப்ஸ் ஆஃப் விண்ட்ஸும் ஆன்சர் இன் டீட்டெயிலில் இருக்க ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கொஸ்டின்ஸ் நம்ம படிக்க போகிறோம். ஜெட் ஸ்ட்ரீம்ஸ்னா என்னம்மா? இப்போ தான் நான் சொன்னேன், ஏர் கரண்ட்ஸ் அப்பர் லேயர் ஆஃப் அட்மாஸ்பியர், அதாவது ஸ்ட்ராட்டோஸ்பியர் எல்லாம் தாண்டி மெசோஸ்பியர் எக்ஸோஸ்பியர் அங்கே அந்த மாதிரி லேயர்ஸில் இருக்கக்கூடிய காற்றோட்ட மிகுந்த காற்றோட்ட ஏர் கரண்ட்ஸை தான் நம்ம ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் தான் இதுக்கு வந்து
ஒரு இந்தியாவில் அடிக்கக்கூடிய பருவ காற்றோட வருகையையும் போக்கையும் முடிவு நிலை தொடக்க நிலையை இதால நிர்ணயிக்க முடியும். அந்த பிக்சரையும் வரைஞ்சுக்கோங்க. இந்த பிக்சரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சும்மா ஜஸ்ட் இப்படி ஒன்று வரைஞ்சா போதும். வரைஞ்சிட்டு வார்மர் ஏரியா கோல்டர் ஏரியா அப்படின்னு போட்டு செக்ரிகேட் பண்ணி போட்டால் போதும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் விண்ட்ஸ். இதில் அந்த எல்லா விண்ட்ஸோட டைப்ஸும் கொடுத்துருக்கு. நான் வந்து செப்பரேட் ஒன் லைன் தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து படிக்க கஷ்டம் ரொம்ப, நான் என்ன பண்ண முடியும், டைப்ஸ் ஆஃப் விண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ எல்லா டைப் பற்றியும் நம்ம சொல்லி தான் ஆகணும். ஸோ இதில் பிளானட்டரி விண்ட், அந்த பிளானட்டரி விண்ட்னா என்னென்ன டைப்ஸ் இருக்கு? பிளானட்டரி விண்ட்ஸ் இருக்கு, மான்சூன் விண்ட்ஸ் இருக்கு, லேண்ட் ப்ரீஸ், சீ ப்ரீஸ் எல்லாம் இருக்கு. தென் லோக்கல் விண்ட்ஸ் இருக்கு, சைக்ளோன்ஸ் இருக்கு, ஜெட் ஸ்ட்ரீம் இருக்கு. இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் விண்ட்ஸோட அண்டரில் வரக்கூடியதான். ஸோ பிளானட்டரி விண்ட்னா விண்ட் ப்ளோஸ் இன் த சேம் டைரக்ஷன், ஒரே இயர்ல அப்படியே ஒரே டைரக்ஷன்ல வீசக்கூடியதான் பிளானட்டரி கோல் காற்று. மன்சூன் விண்ட் பருவக்காற்று. சீசனல் விண்ட் 2 டைப்ஸ் ஆஃப் விண்ட்ஸ் இருக்கு. சவுத் வெஸ்ட் மன்சூனும் இருக்கு, நார்த் ஈஸ்ட் மன்சூனும் இருக்கு. நான் அப்படியே அது அவ்வளவுதான் கொடுத்துருக்கேன், வேற அதுல ஒன்றும் டீட்டெயில் பண்ண போல. சீ ப்ரீஸ், சீ ப்ரீஸ்னா என்ன, அந்த ஒரே ஒரு லைனை அப்படியே எழுதியிருக்கேன். ப்ளோஸ் ஃப்ரம் சீ டு லேண்ட், கடல்ல இருந்து கரைக்கு வந்து வீசக்கூடிய காற்று, தென்றல், இன்பமான தென்றலை தான் நம்ம சீ ப்ரீஸ்ன்னு சொல்லுவோம். அது எந்த டைமிங்ல? ஈவினிங் டைமிங்ல. ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்கிறது மார்னிங், அது எல்லாம் நடந்து முடிஞ்சு காற்று வீசி எடுத்து வரும்போது ஈவினிங் ஆயிடும். லேண்ட் ப்ரீஸ் வந்து ப்ளோஸ் ஃப்ரம் லேண்ட் டு சீ, நிலப்பகுதியிலேருந்து கடல் பகுதிக்கு வந்து வீசக்கூடிய காற்று அல்லது தென்றலை தான் லேண்ட் ப்ரீஸ். அது எந்த டைமிங்ல? மார்னிங் டைமிங்ல. ஓகே, அதெல்லாம் நடக்கிறது வந்து நைட். ஆனால் அந்த காற்று எல்லாம் இந்த ப்ராசஸ் முடிஞ்சு வீசி எடுத்து வரும்போது மார்னிங் ஆயிடும். லோக்கல் விண்ட்னா உள்ளூர் காற்று. வார்ம் லோக்கல் விண்ட், கோல்ட் லோக்கல் விண்ட்னு ரெண்டு இருக்கு. வார்ம் லோக்கல் விண்டுக்கு எக்ஸாம்பிள் லூ, கூல் லோக்கல் விண்டுக்கு எக்ஸாம்பிள் வந்து நார்வெஸ்டர்ஸ். அவ்வளோதான். லோக்கல் விண்ட் அஃபெக்ட்ஸ் த வெதரை வந்து அஃபெக்ட் பண்ணும், வானிலையை அஃபெக்ட் பண்ணும் உள்ளூர் காற்று. அதனால தான் அந்த வெதர்ஸ் எல்லாம் நமக்கு சேஞ்ச் ஆகி வருது இல்லை. சில நேரம் சம்மர் வெதர் ஹாட் வெதராக இருக்கும்போது சில டைம் திடீர்னு மழை பெய்யும், திடீர்னு காற்று அடிக்கும், திடீர்னு இருட்டி அப்படியே மேகமூட்டமாக இருக்கும். ஸோ அந்த வெதர் சேஞ்ச் எல்லாம் இந்த லோக்கல் விண்ட் உள்ளூர் காற்றுனால பாதிக்கப்படுது. அதனால தான் அப்படி சேஞ்ச் ஆகுது வெதர். Then jet streams na என்னன்னா air currents in the upper layer of atmosphere is known as jet stream. அந்த ஒரே ஒரு லைன் தான். அதே மாதிரி சைக்ளோனுக்கும் அந்த ஃபுல் 2 சென்டென்சஸை நான் ஒரே சென்டென்ஸா கொடுத்துருக்கேன். சைக்ளோன் சேஞ்சஸ் இட்ஸ் பொசிஷன், டைரக்ஷன் அண்ட் ஸ்பீட் வித் டைம் டு டைம். நேரத்துக்கு நேரம் ஸ்பீடையும் பொசிஷனையும் டிரெக்ஷனையும் எல்லாத்தையும், திசையும் சரி, அதோட இருப்பிடத்தையும் சரி, அதோட வேகத்தையும் சரி, அது டைமுக்கு டைம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இட் கிவ்ஸ் ஹெவி ரெயின்ஃபாலை கொடுக்கும். இந்த பேசிக்கை நல்லா புரிஞ்சு படிங்க. அல்லது ரொம்ப கஷ்டம், கொடுத்துருக்கிற எல்லா கொஸ்டின் ஆன்சர்ஸும் இன்னைக்கு உள்ளது மட்டும் இல்லை, பார்ட் 1 வீடியோலேயும் 2 கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதையும் வந்து கிளீனாக படிச்சுடுங்க. அதாவது லேயர்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியர், ட்ராபோஸ்பியர்னா என்ன, லேண்ட் ஸ்ட்ராபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மெசோஸ்பியர், எக்ஸோஸ்பியர், இதெல்லாம் என்னன்னு படித்தோம். கிளைமேட்னா என்னன்றதும் பார்த்தோம். அந்த 2 கொஸ்டினும் மொத்தத்தில் 4 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியிருக்கு. இனி 2 கொஸ்டின் தான், அது நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம முடிச்சிடலாம். இந்த போர்ஷனை நல்லா புரிஞ்சு படிங்க, அல்லது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போவே சொல்லிட்டேன், உங்கள் எக்ஸாம் வந்து 23rd கம்மிங் வெனஸ்டே இல்லை, சாரி, நாட் கம்மிங் வெனஸ்டே, அதோட நெக்ஸ்ட் வெனஸ்டே. இப்போவே நான் சொல்லிட்டேன், இன்னும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் டைம் இருக்குது. ஸோ நல்ல மாதிரி இப்போவே உட்காந்து படிங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாம் படிக்க 1 மார்க் நான் அங்கங்கே சொல்லிகிட்டே தான் இருக்கேன். அந்த 1 மார்க் எல்லாம் நீங்கள் மார்க் பண்ணி வச்சாலே படிச்சுட்டு ஜஸ்ட் நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி ஜஸ்ட் அப்படி பார்த்துட்டாலே உங்களால் எக்ஸாம் நல்ல மாதிரி அட்டென்ட் பண்ண முடியும். Okay students, thank you so much for your time, and only if you have listened the video from top to bottom you will understand. Otherwise it's very difficult to understand. If you have any doubts, you can just skip on to the video and again watch it again and again. You'll get better knowledge from this, because நான் நிறைய எக்ஸ்ட்ரா வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அது நல்ல மாதிரி புரியும், உங்களுக்கு புரிஞ்சு படிங்க. எப்போவும் சொல்கிற வார்த்தை தான் திருப்பி. And take care of yourself. Thank you so much. Thank you.